வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மயக்கத்தின் ஆபத்து. ஆபத்தான விஷயங்களை தொடாதே என்று இடித்துரைக்கும் கதை. த்ரில்லிங்கான இந்த கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். அவனுக்கு அந்த போதை மருந்துடைய பெயர் கூட தெரியாது. ஆனால் அது உடம்பில் எப்படி வேலை செய்யும் என்பது தனக்கு தெரியும் என்று அவனாகவே நினைத்து கொண்டான். உண்மையில் அவனுக்கு போதை எப்படி வேலை செய்யும் என்று தெரியுமா? பன்ஷிதான் நண்பர்களுக்கு எப்பொழுதுமே போதை மருந்து வாங்கி தரக்கூடிய ஆளாக இருந்தான். அவன் நண்பர்களிடம் இது ஒரு பழக்கமாகவே இருந்தது. போதை மருந்து என்றாலே பன்ஷியைத்தான் அனுப்புவார்கள். இன்றும் அப்படித்தான் அவனை அனுப்பியிருக்கிறார்கள். அவனும் வந்திருக்கிறான். குடலை பிரட்டக்கூடிய, சகிக்க முடியாத நாற்றமடிக்கும் ஒரு சந்தில் போதை மருந்து வாங்குவதற்கு அவன் காத்து கொண்டிருந்தான். சொன்ன நேரத்திற்கு பெடலர் வந்து சேரவில்லை. போதை மருந்து விற்பவர்களை பெடலர்கள் என்று சொல்வார்கள். இன்று போதை மருந்து வாங்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு கிளம்பலாம் என்று பன்ஷி முடிவு செய்தான். நண்பனான குணாலிற்கு தொலைபேசியில் அழைத்தான். அவன் இன்னும் வரலடா, நாளைக்கு வாங்கிக்கலாமா? சரக்கில்லாம வந்த மவனை உன்னை கொன்றுவேன், புரிஞ்சுக்கடா. சரக்கில்லாம வந்துடாத, வைடா போன. பன்ஷி இப்பொழுது காத்திருந்து வாங்கி செல்ல வேண்டிய கட்டாயம். ஆடி அசைந்து அந்த சந்திற்குள் புகுந்தான் பெடலர். அருகில் வந்தபோது அவனுடைய முகம் இறுக்கமாக பதற்றமாக இருந்தது. பன்ஷி அந்த வயதான பெடலரை பலமுறை பார்த்திருக்கிறான். எப்பொழுதும் அவன் இப்படித்தான் முகத்தை வைத்திருப்பான். அவர்கள் ஒரு வார்த்தையை கூட பேசிக்கொள்ளவில்லை. கண்களாலேயே செய்தி பரிமாற்றத்தை முடித்துக் கொண்டார்கள். இருவருடைய கரங்களும் ஒரு இசையுடன் வேலை செய்தது. பணம் பெடலருக்கு கைமாறியது. சரக்கு பன்ஷியிடம் வந்தது. இதனுடன் சேர்த்தி அங்கே போலீஸ் ஜீப்பும் வந்தது. இன்ஸ்பெக்டர் ஜீப்பிலிருந்து குதித்தார். பன்ஷியையும் பெடலரையும் துரத்த தொடங்கினார். அந்த பெடலருக்கு மிகவும் வயதாகி இருந்தது. கண்டிப்பாக அவனுடைய பருத்த உடலை தூக்கி கொண்டு அதுவும் இந்த வயதில் ஓட முடியாது என்பது பன்ஷிக்கு நன்றாகவே தெரியும். அவன் மூச்சு வாங்க ஓடுவதை கவனித்தான். மாட்டிக்கிட்டா என்னோட பேரு டீட்டெயிலாம் சொல்லிடாத. அவசரமாக வார்த்தைகளை விசிறி எறிந்துவிட்டு பேய் துரத்துவதை போல ஓடத் தொடங்கினான். அந்த சந்து மிகவும் குறுகலானது. அந்த சந்திற்குள் நடப்பதே பெரிய காரியம்தான். அதற்கு நடுவில் ஏகப்பட்ட குப்பையை வேறு கொட்டி வைத்திருந்தார்கள். நேற்று பெய்த மழையால் தரை முழுவதும் நாராசமாக இருந்தது. பயங்கரமாக வழுக்கியது. அந்த சிறிய சந்திற்குள் நடப்பது என்பதே பெரிய சாதனைதான். ஓடுவது பெரும் சாதனை. தன்னுடைய முழு பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி ஓடினான் பன்ஷி. எதிர்பார்க்காமல், திட்டமிடாமல், திடீரென்று வேகமாக ஓடியதால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவனாகவே விழுந்து விட்டான். சாதாரணமாக விழவில்லை, முழு வேகத்தில் ஓடி வந்ததால் கால்கள் வழுக்கி குட்டி கரணம் அடித்து தரையில் விழுந்தான். தலையை மட்டும் தூக்கி அந்த பெடலருக்கு என்னானது என்று பார்த்தான். அந்த பெடலரை இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் கையும் களவுமாக பிடித்திருந்தார்கள். குப்பை மேட்டிற்கு நடுவில் நால்வருடைய தலையும் தெரிந்தது. பன்ஷியிடம் இப்பொழுது மிகவும் குறைவான நேரமே இருந்தது. அதை உணர்ந்து கொண்டவனாக எழுந்தான். திரும்பி பார்க்காமல் ஓடினான். அவன் அப்படி ஓடிக்கொண்டிருந்த பொழுது பன்ஷியுடைய முதுகில் பலமான ஒரு உதை விழுந்தது. இப்பொழுது நேரடியாக முகம் நிலத்தில் மோத விழுந்தான். இன்ஸ்பெக்டர் தான் அவனை முதுகில் மிதித்திருந்தார். இன்ஸ்பெக்டருக்கு பன்ஷியை பிடிப்பது சாதாரணமான காரியமாக இருந்தது. பன்ஷியுடைய சட்டைக்காலரை ஒரு கையிலும் வலது கையை இன்னொரு கையிலும் பிடித்தார். கையை மடக்கி இடுப்பிற்கு பின்புறமாக கொண்டு போனார். போலீஸ் ஸ்டேஷன் போலாமா என்று கேட்டார். பன்ஷி இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதும் போல போதை மருந்தை வாங்கிவிட்டு கிளம்பி விடலாம் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தவனுக்கு இது பயங்கரமான அதிர்ச்சிதான். மாலை சூரியனின் வெளிச்சத்தில் பன்ஷியுடைய முகத்தை பார்த்து தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொண்டார் இன்ஸ்பெக்டர். என்னடா வயசாகுது உனக்கு? பன்ஷி தலையை குனிந்து கொண்டான். இந்த வயசுலேயே போத நரம்ப நாட்டு இருக்கிற, என்ன ஓட்டம் ஓடுற? உங்களையெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச இடத்துக்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு. இன்ஸ்பெக்டர் பன்ஷியிடம் பேசியபடியே அவனை ஜீப்பை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார். பன்ஷி தாறுமாறான வேகத்தில் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மூட்டில் ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அது பயங்கரமான வலியை ஏற்படுத்தியது. இந்த மூட்டை வைத்துக் கொண்டு ஓட முடியுமா என்பதே சந்தேகம்தான். ஆனால் முட்டியில் ஏற்பட்டிருக்கும் காயம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பன்ஷி காவல்துறையில் மாட்டிக்கொண்டால் அவனுடைய 2 முட்டிகளையும் பெயர் தடுத்து விடுவார்கள். அதற்கு அவன் தயாராக இல்லை. பன்ஷி தன்னுடைய மொத்த சக்தியையும் திரட்டினான். உயரமாக குதித்து தன்னுடைய மொத்த எடையும் இன்ஸ்பெக்டரின் மீது இறங்கும்படியாக விழுந்தான். முறையாக இவன் தாக்காததாலும் இன்ஸ்பெக்டர் இந்த தாக்குதலை எதிர்பார்க்காததாலும் இருவரும் குப்பையில் விழுந்தார்கள். பன்ஷி எழுந்து அடிபட்ட மூட்டுடன் ஓடினான். அவன் இப்பொழுது தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நெருங்கிவிட்டால் போதும். அதன் பிறகு அதில் ஏறி சுலபமாக தப்பித்து விடலாம். ஆனால் அதற்கு இன்ஸ்பெக்டர் விடுவாரா என்பதுதான் சந்தேகம். இன்ஸ்பெக்டர் துரத்த மாட்டார் என்று நினைத்து கொண்டுதான் அவன் ஓடினான். திரும்பி பார்த்த பொழுது அவர் வேங்கையாக துரத்தி கொண்டிருந்தார். ஆனால் இவனுக்கும் அவருக்கும் 1 நிமிட கால அவகாசம் வித்தியாசம் இருந்தது. அவர் முடிந்த அளவு வேகமாக துரத்தினார். ஆனால் அதற்குள் பன்ஷி
இருசக்கர வாகனத்தில் ஏறிவிட்டான். முழு பலத்தை பிரயோகித்து ஆக்சிலேட்டரை முறுக்கினான். 70 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை செலுத்தியபடியே அங்கிருந்து தப்பித்தான். இன்ஸ்பெக்டர் அவனை துரத்தி கொண்டு சாலைக்கு வந்திருந்தார். அவன் கிளம்புவதை பார்த்ததும் உடனடியாக தன்னுடைய ஸ்மார்ட் போனை எடுத்தார். அவன் வண்டி ஓட்டி கொண்டு தப்பித்து செல்வதை அப்படியே எண்ணற்ற புகைப்படங்களாக எடுத்து சேமித்து கொண்டார். அவன் தப்பித்து போனதும் அங்கே கான்ஸ்டபிள்கள் வந்தார்கள். ஐயா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஆமா, கொஞ்சமா அடிபட்டிருக்கு. சப்ப வலிக்குது. வலது தோலை இடது கையால் பிடித்து கொண்டார். அவனுங்க? ஐயா, அவனை ஜீப்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம். பாதுகாப்புக்கு யாரு இருக்கா? புதுசா வேலைக்கு சேர்ந்தவன நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? அவனை பத்தி ஒன்னும் கவலை இல்ல. இப்போ ஒருத்தன் தப்பிச்சு போனானே, அவன் தான் முக்கியம். போதை மருந்து வாங்க வந்துட்டு ஒரு போலீஸ்காரனை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போறான்னா அவனை எப்படி சும்மா விட முடியும்? நான் அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அதன் பின்பு அங்கிருந்து கிளம்பி காவல் நிலையத்திற்கு வந்தார்கள். முகம் கழுவி விட்டு காப்பியை குடித்து விட்டு புது தெம்புடன் அமர்ந்தார் இன்ஸ்பெக்டர் ஜோஸ். ஸ்மார்ட் போனில் எடுத்த படங்களை சோதனை செய்தார். தப்பித்து போனவனுடைய முதுகு, வண்டியில் இருக்கும் நம்பர் பிளேட் எல்லாம் தெளிவாக தெரிந்தது. ஜோஸ் பரபரப்பாக வேலையை தொடங்கினார். வட்டார போக்குவரத்து கழகத்துடன் தொடர்பு கொண்டு வாகன எண்ணை கொடுத்து மொத்த தகவலையும் பெற்றுவிட்டார். கிடைத்த தகவலை இப்பொழுது படித்தார். வண்டி பன்ஷியுடைய பெயரில் தான் பதியப்பட்டிருந்தது. பன்ஷி என்ற பெயரை படித்துவிட்டு முகவரியையும் படித்தார். இப்பொழுது இந்த கேஸ் இன்ஸ்பெக்டர் ஜோஸை பொறுத்தவரையில் மிகவும் சுலபமாகிவிட்டது. ஆனால் பன்ஷிக்கு அப்படியல்ல. அவன் தப்பிக்க முடியாதபடி நன்றாக சிக்கிக்கொண்டான். அது அவனுக்கும் தெரியும். போலீசிடமிருந்து தப்பித்து நேரடியாக அவர்கள் தங்கியிருந்த பேச்சுலர் ஹவுஸிற்கு போனான். நல்லவேளை இன்ஸ்பெக்டர் பின்பற்றவில்லை என்று பெருமூச்சு விட்டான் பன்ஷி. இன்ஸ்பெக்டர் ஜோஸ் தன்னுடைய ஜீப்பை நீளமான சந்தின் ஆரம்பத்தில் நிறுத்தியிருந்தார். ஆனால் பன்ஷி தன் வண்டியை சந்தின் முடிவில் நிறுத்தியிருந்தான். அவனை பின்தொடர வேண்டும் என்றால் இன்ஸ்பெக்டர் ஓடி போய் ஜீப்பில் ஏறிய பின்புதான் அதை எடுத்துக்கொண்டு துரத்தி இருக்க முடியும். அதற்குள் அவன் எங்கே போயிருப்பான் என்றும் கண்டுபிடித்திருக்க முடியாது. இதனுடன் சேர்த்து அவர் கீழே விழுந்தும் எழுந்திருந்தார். திடீரென்று ஏற்பட்ட யோசனையால் கைபேசியை எடுத்து அவனை புகைப்படம் வேறு எடுத்துக்கொண்டார். இவன் ஒரு முறை திரும்பி பார்த்திருந்தால் கூட அவர் புகைப்படம் எடுப்பதை பார்த்திருப்பான். தப்பித்தால் போதும் என்று வந்துவிட்டான். வீட்டிற்குள் நுழைந்ததும் கதவை 2-3 தாழ்பால்கள் போட்டு சரியாக மூடினான். பத்திரமாக மூடியிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு குணாலை தேடி போனான். குணால் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான். இது என்ன, நான் வரதுக்கு முன்னாடி இவன் ஒரு மாதிரி இருக்கான். விஷயத்த சொன்னா இன்னும் டென்ஷன் ஆயிருவானோ? ஒருவேளை வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கானா? மனதில் பல்வேறு விதமாக சிந்தித்தபடியே பன்ஷி குணாலை நெருங்கினான். இன்னைக்கு வாங்க முடியல. என்னாச்சு? கோபப்படுவான் என்று பார்த்தால் சாதாரணமாக கேட்கிறானே. அதுவும் நல்லதுக்குத்தான் என்று நினைத்த பன்ஷி மெல்லமாக விஷயத்தை சொல்ல தொடங்கினான். எல்லாம் அந்த வயசான சப்ளையர்னாலதான். அவன் மூஞ்சி வழக்கம் போல மோசமா இருந்தது. நான் தான் சரியா பார்க்காம விட்டுட்டேன். ஏய், சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஏற்கனவே தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை போல பன்ஷியை தடுத்து நிறுத்தினான் குணால். பொருளை வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டண்டா. அந்த நேரமா பார்த்து போலீஸ் அங்க வந்துருச்சு. கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடுனேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஓடி வந்து முதுகுலையே மிதிச்சு கீழே தள்ளி என்ன புடிச்சிட்டாரு. ஜீப்புக்கு இழுத்துட்டு போனாரு. நான் இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி சந்தில இருந்து வெளியில வந்து வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். போலீஸ் யாராவது ஃபாலோ பண்றாங்களா? இல்ல குணால். என்னடா நீ? ஏய், நான் என்ன பண்ணட்டும்? நீ வேற சம்பந்தம் இல்லாம போலீஸ் எவனாவது அடிப்பானா? நீ என்னோட சுச்சுவேஷன்ல இருந்திருந்தேனா? நிறுத்து. நம்ம அப்பாங்களுக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடலாம். கைபேசியை வேகமாக எடுத்தான் குணால். பதறைவனாக பன்ஷி அதை தடுத்து நிறுத்தினான். வேணாண்டா, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியவே கூடாது. என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்ச நாளைக்கு வெளியில போகாம இருந்தா அவங்களே விட்டுருவாங்க. பன்ஷி நீளமாக பேசி கொண்டிருக்கும் பொழுதே குணால் கைபேசியை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ அப்பா, நான் தான் பேசுறேன். சொல்றா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? அதை விடுடா, என்ன மேட்டர்னு சொல்லு. இல்லப்பா, பன்ஷி சரக்கு வாங்கறதுக்கு போயிருக்கான். சரக்கா? சரக்கெல்லாம் வேற அடிப்பீங்களா? ஆமாப்பா, கொஞ்ச நாளா. இப்படி சொல்லும் பொழுதே குணாலுடைய குரல் உள்ளே போனது. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னாச்சு? சரக்கு வாங்கிட்டு வரும்போது போலீஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. இவன் பயத்துல அவங்கள அடிச்சு போட்டுட்டு வந்துட்டான். போலீஸ அடிச்சிட்டானா? இருடா, அவங்க அப்பன் கூட தான் நானும் இருக்கேன். விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? வர முடியுமா? நாங்க 2 பேரும் எப்பவும் போல சீட்டாடலாம்னு கிளப்புக்கு வந்தோம். இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருப்போமா? எனக்கே இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியாதே. எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அவனை ஃபீல் பண்ணாம இருக்க சொல்லு. மறுபக்கத்தில் அவர்கள் பேசிக்கொள்வது தெளிவின்மையுடன் குணாலுக்கு கேட்டது. அவர்களும் பதட்டமாகி விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டான். சரிடா, நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஒன்னும் பயப்படாம இருங்க. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க இருப்போம். அப்பா, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அது என்ன பிரச்சனை? எச்சில் விழுங்கி பயந்து விஷயத்தை சொன்னான் குணால். மறுபக்கத்தில் இவன் சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போய்விட்டார்கள். பன்சி போலீஸை அடித்து போட்டதை விட மோசமான ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தான் குணால். எப்பொழுதும் போல சரக்கு வாங்க அடம்பிடித்துக் கொண்டிருந்தான் பன்ஷி. என்ன புதுசா? நீ போய் வாங்கிட்டு வந்துரு. எதுக்காக அடம்பிடிக்கிற? இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுறா. நீங்க யாராவது போலாமல்ல?
நீ போயிட்டு வாங்கிட்டு வர, மறுபேச்சே கிடையாது. பன்ஷி முகத்தை தொங்க போட்டபடியே அங்கிருந்து கிளம்பினான். பன்ஷி கிளம்புகிறானா அல்லது வீட்டின் வெளியிலேயே நின்று தேவையில்லாமல் நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறானா என்று பார்த்துவிட்டு அவன் கிளம்பியதும் வீட்டினுள் வந்தான் குணால். குளித்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பு அவனுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்று பேசிக் கொண்டிருந்த பொழுது பன்ஷி இடைமறிக்கும் விதமாக அழைத்தான். மிகவும் நொந்து கொண்டு அந்த அழைப்பை ஏற்றான் குணால். இன்று வாங்க முடியாது, வந்து விடுகிறேன் என்று பிதற்றிக் கொண்டிருந்தான் அவன். வாங்கிவிட்டு வா என்று மிரட்டிவிட்டு அதன் பின்பு குளிக்கச் சென்றான் குணால். குணால் மற்றும் பன்ஷியுடன் சேர்ந்து அந்த வீட்டில் கெவின் என்ற நபரும் தங்கியிருந்தான். மற்ற இருவர்களைப் போல அவனும் போதை மருந்துக்கு அடிமையானவன். பன்ஷி சென்ற பிற்பாடு குணாலை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் கெவின். எப்பொழுது அவன் நகர்வான் என்று பார்த்து கொண்டிருந்தவன் அவன் நகர்ந்ததும் நேரடியாக தன்னுடைய படுக்கை அறைக்கு போனான். கெவினுடைய நாக்கு வறண்டிருந்தது. உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. மூளையில் ஏற்பட்ட படபடப்பு உடலிலும் தெரிந்தது. ஒரு நிமிடம் படுக்கை அறையில் நின்று குணால் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். 2 நிமிடங்கள் ஆகியும் குணால் வராததால் கெவினுக்கு தைரியம் பிறந்தது. இனி அவன் வரமாட்டான். தனக்குத்தானே பேசியவன் அந்த அறையில் இருந்த கான்கிரீட்டால் செய்யப்பட்ட ஷெல்ஃபில் ஏறத் தொடங்கினான். ஷெல்ஃபின் மேலே கையை நுழைத்து ஏதோ ஒன்றை எடுத்தான். மிகவும் பக்குவமாக கீழே இறங்கினான். கையில் எடுத்த பொருளை பார்த்த பொழுதுதான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியே பிறந்தது. பதட்டமும் சற்று தணிந்தார் போல இருந்தது. மற்ற இருவரிடமும் இல்லாத கெட்ட பழக்கத்திலும் ஒரு கெட்ட பழக்கம் கெவினிடம் இருந்தது. மற்ற இருவரும் உடல் நலத்திற்கு தீங்கான மூளையை குழப்பக்கூடிய போதை மருந்துகளை வாங்கி வந்ததும் அதை உடனடியாக முழுவதுமாக பயன்படுத்தி விடுவார்கள். ஆனால் கெவின் அப்படியல்ல. தனக்கென்று எப்பொழுதும் ஒரு பங்கை மறைத்து வைத்திருப்பான். இப்பொழுது அந்த பங்குதான் அவன் கையில் இருக்கிறது. அந்த அறையின் இன்னொரு ஓரத்தில் இருந்த மேஜையிலிருந்து சிரஞ்சை எடுத்துக்கொண்டான். கண்ணாடி பாட்டலில் திரவ நிலையில் இருந்த போதை மருந்தை சிரஞ்சின் வாயிலாக உறிஞ்சினான். சிறிய கச்சை போன்ற துணியை எடுத்து பூஜத்தில் கட்டிக்கொண்டான். இடது கையை வலது கையால் தட்டி நரம்பை புடைக்கச் செய்தான். நரம்பு புடைப்பதற்கு கட்டியிருந்த துணி துணை செய்தது. நரம்பு புடைத்ததும் சிரஞ்சில் இருந்த மருந்தை ஊசி வாயிலாக உடம்பினுள் செலுத்தி கொண்டான். கண்கள் சொருகும் என்று எதிர்பார்த்து ஒரு மாதிரி அசைந்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாக எதுவும் நடக்கவில்லை. என்ன இது, ஒண்ணுமே ஃபீல் ஆகல, கம்மியா யூஸ் பண்ணிட்ட போல, சப்புன்னு இருக்கே. இப்படி சொல்லியவன் இன்னொரு முறை திரவ போதை மருந்தை சிரஞ்சினுள் ஏற்றினான். ஏற்றிய மருந்தை உடலினுள் செலுத்தினான். இப்பொழுது அவன் எதிர்பார்த்ததைப் போலவே கண்கள் சொருகியது. மூளையினுள் பலவிதமான பிம்பங்களும் தோன்றி மறைந்தது. கண்களை சுருக்கி சுருக்கி விரித்தான். அதிகமாக போதை மருந்தை எடுத்துக்கொண்டோமோ என்ற குழப்பம் அவனுக்கு வந்தது. ஒண்ணு ஆகாது. போதையிலிருந்த அவன் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டான். அவனுக்கு அந்த போதை மருந்துடைய பெயர் கூட தெரியாது. ஆனால் அது எப்படி உடம்பில் வேலை செய்யும் என்பது தனக்கு தெரியும் என்று அவனாகவே நினைத்து கொண்டான். உண்மையில் அவனுக்கு போதை எப்படி வேலை செய்யும் என்று தெரியுமா என்பது சந்தேகம்தான். குணால் குளித்து முடித்து அதன் பின்பு அவனுடைய அறைக்கு போய் உடை அணிந்தபடியே தலையை துவட்டி கொண்டு வெளியே வந்தான். இந்த பன்ஷி வேற இன்னும் வரல. இவங்கிட்ட எல்லாம் ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுக்கு நம்மளே போய் செய்யலாம். பன்ஷியை திட்டியபடியே கெவினை தேடினான். கெவின், கெவின், டீ போடுறண்டா, உனக்கு வேணுமா? பதில் ஏதும் வராததால் அவனுடைய அறையை நோக்கி இவன் போனான். அறையின் கதவு பாதி மூடியிருந்தது. அதன் வாயிலாகவே உள்ளே தெளிவாக பார்க்க முடிந்தது. கால்களையும் கைகளையும் பரப்பிக்கொண்டு தட்டையாக படுத்திருந்தான் கெவின். இந்த நாய் வேற போதை போட்டானா? கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். லேசாக கன்னத்தில் அடித்து அவனை எழுப்பினான். கெவினுடைய தோளை பிடித்து உடம்பை உலுக்கினான். கெவின், என்ன, உனக்குன்னு தனியா ஸ்டோரேஜ் வச்சிருக்கியா? எந்திரிடா. எங்கிருந்து எடுத்த? எனக்கும் காட்டு. குணால் அவனை எழுப்ப முயற்சித்தான். ஏனென்றால் அவர்களுக்குள் பொதுவாக இதுபோல விளையாட்டுகள் நடக்கும். தெளிவாக இருக்கும் ஒருவன் போதையில் இருக்கும் ஒருவனை எழுப்பினால் அந்த போதையில் இருப்பவன் செய்பவையெல்லாம் மிகவும் முட்டாள்தனமாக, பார்ப்பதற்கு நகைச்சுவை ஊட்டக்கூடியதாக அவர்களிடம் இருக்கும். அதனாலேயே இப்பொழுது கெவின் குணாலை உலுக்கி கொண்டிருந்தான். எப்பொழுதுமே எழுந்து கொள்பவன் இன்று எழவில்லை. அதற்குண்டான காரணம் குணாலுக்கு புரியவில்லை. டேய், ரொம்ப விளையாடாத, எந்திரி. ஆனால் கெவின் வாயை கூட திறக்கவில்லை. எவ்வளவோ கத்தி பார்த்தான். எந்திரிடா. கெவின், கெவின். இப்பொழுது நிலைமை மிகவும் ஆபத்தாக இருக்கிறது என்று குணாலுக்கு புரிந்தது. பலமாக குணால் கெவினின் கன்னத்தில் அறைந்தான். ஒரே ஒரு முறை மட்டும் அவனுடைய இமைகள் திறந்து கொண்டது. அதன் வாயிலாக பார்க்கும் பொழுது கண்கள் இரண்டும் மேலே போயிருந்தது. பயத்தில் குணால் கெவினை அப்படியே மெத்தையில் சரிய விட்டு தள்ளி நின்று கொண்டான். தலையில் கை வைத்தான். பலமாக மூச்சு வாங்கினான். இவன் ஓவரா ட்ரக் எடுத்துக்கிட்டானா? எதுக்காக இவன் கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறான்? இந்த நேரம் பார்த்து பன்ஷியும் இல்ல. அவ இருந்தாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான். திரும்பவும் கெவினின் அருகில் வந்து அவனை பிடித்து பலமாக உலுக்கினான். அவனுடைய கழுத்து வளைந்து தலை தொங்கியது. இதற்கு மேல் இவனை எழுப்பி பிரயோஜனம் இல்லை என்று குணாலுக்கு உடனடியாக புரிந்தது.
நிலைமையின் தீவிரம் புரிந்ததும் உடல் முழுவதும் ஒரு அதிர்ச்சி அலை பரவியது. அங்கே நிற்பதற்கு கூட அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. முன்னறையில் வந்து அமர்ந்து கொண்டான். அதிக அளவில் போதை மருந்தை எடுத்துக்கொண்டவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. முடிவெடுக்க முடியாமல் திணறினான். பன்ஷி வரட்டும் என்று காத்திருந்தான். எப்பொழுதுமே மனிதர்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு பிரச்சனையை அவனை சமாளிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சமாளிக்க முன்வருவான். இதே வேறு யாராவது வருவார்கள் என்றால் அவர்களிடம் பிரச்சனையை ஒப்படைத்து விடலாம் என்று மனம் கணக்கு போடும். குணாலுடைய மனமும் அப்படித்தான் கணக்கு போட்டது. பன்ஷி வந்தான். ஆனால் இவன் எதிர்பார்த்ததை போல அவன் மகிழ்ச்சியாக வரவில்லை. பதற்றத்துடன் காணப்பட்டான். அவன் வந்து இவனிடத்தில் சொன்ன விஷயம் பயங்கர தலைவலி ஊட்டக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே பன்ஷி ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறான். அவனிடம் மேலும் இந்த விஷயத்தை சொன்னால் பயந்து நடுங்குவான் என்று தெரிந்ததால் அந்த விஷயத்தை மொத்தமாக மறைத்து விட்டான். இப்பொழுது குணால் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டு கண்டிப்பாக வருகிறோம் என்று உறுதியளித்தார்கள் அவர்களுடைய அப்பாக்கள். பன்ஷி குணால் பேசியதை தொலைபேசியில் கேட்டுவிட்டு நேரடியாக கெவினுடைய அறையை நோக்கி ஓடினான். அங்கே அவன் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்து விட்டான். மெதுவாக மூச்சு விடும் கெவினை பார்க்க பார்க்க பன்ஷிக்கு பயமாக இருந்தது. அவன் போலீஸை அடித்துவிட்டு வந்தபோது கூட இவ்வளவு பயப்படவில்லை. கெவினை நெருங்கினான். கன்னத்தில் அடித்து பார்த்தான். அவன் எழவில்லை. தன்னுடைய மோசமான சூழ்நிலையை நினைத்து தன் தலையில் அவனை கை வைத்து கொண்டான். அப்பொழுது அங்கே வந்து சேர்ந்தான் குணால். இப்ப என்னடா பண்ணலாம்? அதான் அவங்க கிட்ட சொல்லியாச்சுல்ல, அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கிறதா? நீ ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதுதானே? இல்லடா, உனக்கு ஒரு தடவை ஓவர் டோஸ் ஆச்சுல்ல, அதனாலதான் நீ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கேட்டுக்கலாம்னு இருந்தேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? பன்ஷி பயத்துடன் கேட்டான். உனக்கு அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதை கெவினுக்கு பண்ணா முழிச்சிருவான்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம், முழிப்பானான்னு தெரியல. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? இவனை தூக்கு, பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போலாம். இருவரும் கெவினை கஷ்டப்பட்டு தூக்கினார்கள். கெவின் பார்ப்பதற்கு ஒல்லியாக இருந்தாலும் பயங்கர கனமாக இருந்தான். அவனை குளியலறைக்கு எடுத்து சென்று சேர்த்துவதே பெரிய வேலையாக இருந்தது. இப்ப என்ன பண்ணணும்? தலை தொங்கிய கெவினை பார்த்து கேட்டான் குணால். அந்த ஷவர் அப்படியே திறந்து விடு. பாக்கெட்ல ஏதாவது மொபைல் வச்சிருந்தான்னா எடுத்துரு. பாக்கெட்ல ஒன்னும் இல்ல, ஷவரை திறந்து விடு. மழையாய் ஷவர் தண்ணீரை பொழிந்தது. தண்ணீர் தொடர்ந்து கெவினுடைய தலையில் விழுந்து கொண்டே இருந்தது. நல்லா அவன் முகத்தை காட்டு. மூச்சு வாங்கி ஏதாவது ஆயிரப்போகுது. 2 செகண்ட்ல எதுவும் ஆகாது. கேக் ஆச்சுன்னா அவன் டக்குன்னு கண்ணு முழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேகா? சோக்காச்சுன்னா? சோக்கா? டை, எல்லாத்துக்கும் எல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. முகத்தை தண்ணியில காட்டு. போதும் போதும் எடுத்துரு. நல்லா தலையில விழுகிற மாதிரி பண்ணு. நீயும் வாடா. இருவரும் சேர்ந்து இப்பொழுது கெவினை தண்ணீரில் நினைத்து பார்த்தார்கள். ஆனால் அவனுக்கு நினைவு திரும்பவில்லை. இப்ப என்ன பண்றது? அதான் எந்திரிக்கலையே. தூக்க அவனை, பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போலாம். இப்படியே போச்சுன்னா இவன் கண்டிப்பா செத்துருவான். பன்ஷி, நல்லதா ஏதாவது சொல்லு. உண்மைதானே சொல்றேன். என்னோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாரு, ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி இருக்கிற நானே இந்த விஷயத்த சொல்றேன்னா கைமீறி போயிருச்சுன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஹோம் ரெமடியா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கெவினை தூக்கி வந்து திரும்பவும் மெத்தையில் போட்டார்கள். தண்ணீர் சொட்ட சொட்ட படுத்திருந்தான் அவன். தலை தோட்டிரலாமா? ஆமா, அதை பண்ணு. தலையை துவட்டி விட்டு எழுந்து வந்தான் குணால். இவன் எந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரியலடா. இதையெல்லாம் தொடாமையே இருந்திருக்கலாம். குணால் மிகவும் வருத்தத்துடன் சொன்னான். சும்மா வளரிட்டு இருக்காத. அவங்க வந்தா ஏதாவது நல்லது நடக்கும். இந்த பைத்தியக்காரன் அதிகமா போதைய ஏத்திக்குவான்னு எவனுக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் வந்தா ஏதாவது நல்ல மாற்றம் நடக்கும். நம்ம 2 பேரும் இப்ப வெயிட் பண்ணலாம். இருவருடைய அப்பாக்களும் சூதாட்ட கிளப்பில் இருந்தார்கள். பன்ஷியுடைய அப்பாவின் பெயர் ஆயுஷ்மான். குணாலுடைய அப்பா பெயர் ரஜத். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். பல காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததால் அவர்களுடைய மகன்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இப்பொழுது ஆயுஷ்மானும் ரஜத்தும் சூதாட்ட கிளப்பில் இருந்து கிளம்புவதற்கு தயாரானார்கள். அவர்கள் முன்பு வந்து நின்றான் ஒருவன். அவனுடைய பெயர் நேஹந்த். இவர்களுடைய நண்பன். ஆனால் அவர்களுடைய மகன்களின் வயதை ஒத்தவன். அவன், ஏன் கிளம்பி விட்டீர்கள்? விளையாடவில்லையா என்று கேட்டான். ரஜத் நேஹந்திடம் அனைத்து விஷயங்களையும் சொன்னார். தங்களுடன் அவனும் வர முடியுமா என்று கேட்டார். பெரும் உதவியாக இருக்கும் என்றும் சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் வருவதாக தெரியவில்லை. என்னால் சீட்டாடாமல் இருக்க முடியாது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டான். அது ஒரு வகையில் ஏமாற்றமாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் ரஜத்தும் ஆயுஷ்மானும் கிளப்பை விட்டு வெளியே வந்தார்கள். ரஜத், ஒரே கார்ல போயிடலாம். உன்னோட காரை இங்கே விட்டுட்டு வா. தெரிஞ்ச இடம் தானே? சரி. இருவரும் இப்பொழுது ஒரே காரில் பயணப்பட்டார்கள். கார் நகர நகர அவர்களுடைய பேச்சும் வளர்ந்தது. என்னடா இந்த பசங்க இப்படி பண்ணிட்டாங்க? நம்ம ஒரு கண்ணு வச்சிருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டோம். இப்ப தப்பெல்லாம் நம்மளோடதுன்னு சொல்ல வரையா? சில தப்புகளை ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளோடதா இருந்தா நம்ம ஏத்துக்கணும். ரஜத் பக்குவமாக பேசுகிறேன் என்று ஆயுஷ்மானை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தார். நம்ம தப்பை ஏத்துக்காம போறோம். அதையெல்லாம் விடு. இப்ப நாம என்ன பண்றது? போலீஸ் கிட்ட போயிடலாமா? வேணாண்டா. நாம இவ்வளவு பணக்காரங்களா இருக்கிறது எதுக்கு? குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது காப்பாத்துறதுக்காகத்தானே. நீ சொல்லிட்ட,
பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப நம்ம பணக்காரங்களா இருக்கிறதுனால போலீஸ் நம்மளோட பசங்களை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிற? அதெல்லாம் விட மாட்டாங்க. ஆனா அதுக்காக நீ மனசை போட்டு குழப்பிக்காத. போலீஸ்கிட்ட போக வேண்டாம்னு சொல்றியா? ஆமாண்டா, நம்ம குழந்தைகளுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் இருக்குல்ல, அதுல ஒரு பிளாக் மார்க் ஏற்படவே விடக்கூடாது. அப்புறம் எல்லாரும் அதையவே சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு கமுக்கமா முடிச்சிடலாம். ஆயுஷ்மானும் தன்னுடைய மனதில் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சிந்தித்து வைத்திருந்தார். அதே விஷயத்தை நண்பன் சொன்னதும் ஏற்றுக்கொண்டார். நானும் இதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கும் உனக்கு வேற யோசனையும் இருக்குமான்னு கேட்டேன். எனக்கு இன்னொரு யோசனையும் இருக்கு. என்னடா? இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குணால் அப்புறம் பன்ஷி 2 பேரும் சேர்ந்து இருக்காத மாதிரி பாத்துக்கலாம். அவங்கள பிரிச்சறது தான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. கொஞ்ச காலமா இருந்தா கூட சரி. வாழ்க்கைனா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் பழைய மாதிரியே பழகட்டும். தோள்களை குலுக்கியபடியே ரஜத் பேசியது முற்றிலும் உண்மையாகவே ஆயுஷ்மானுக்கு பட்டது. இருவரும் பேசியபடியே காரை கொண்டு வந்து பேச்சுலர் ஹவுஸிற்கு முன்பு நிறுத்தி இருந்தார்கள். மனசெல்லாம் கஷ்டமா இருக்குடா, ஆயுஷ்மான் வருத்தமான குரலில் சொன்னார். வா வா, நான் தான் இருக்கேன்ல. ரஜத் ஆறுதல் சொல்லி அழைத்து போனார். இன்ஸ்பெக்டர் ஜோஸ் வயதான அந்த பெடலரை விசாரித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பயந்து செத்து கொண்டிருந்தான். நீ எல்லாம் பல வருஷம் தொழிலில் இருக்கேன்னா நீயே நம்ப மாட்ட. அந்த அளவுக்கு மோசமா இருக்க உன்னோட ரியாக்ஷன். எதுக்காக நீ பயந்துக்கிற? என்னமோ நீ முதல் தடவை மாட்டியிருக்க மாதிரி. இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? அந்த போதை மருந்து விற்பனையாளன் பதில் சொல்லவில்லை. அது போகட்டும், விடு. இப்ப நம்ம பன்ஷியை பத்தி பேசலாமா? பன்ஷியா? யாரு சார் அது? உங்க ஒப்பன். தெரியாத மாதிரி நடிக்காத. பயப்பார்வை பார்த்தான் அவன். இங்க பாரு, உண்மையெல்லாம் நீ சொல்லிதான் ஆகணும். பன்ஷியை பத்தின எல்லா தகவலுமே என்கிட்ட இருக்கு. பேரு சொல்றத வச்சே அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லு, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அமைதியாக இருந்தான் அந்த முதியவன். டேய், உன்னோட பாடியில அடிதாங்கம்மா. ஒழுக்கமா உண்மையை சொல்லிரு. அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். 3 வருஷமா என்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்பாங்க. நானும் என்னால முடிஞ்சா வாங்கி தருவேன். இல்லைன்னா எப்பவும் கொடுக்கறதையே கொடுப்பேன். இது வரைக்கும் அவங்களுக்கு வித்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. இந்த தடவை என்னாலதான் அவங்க பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் உத்தமன் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோ. யார் அவன்? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆளை பார்த்தா சின்ன வயசா தெரியறான். ஆமா சார், அவனுக்கு வயசு கம்மி தான். எனக்கு அவனை பத்தி எதுவுமே அதிகமா தெரியாது சார். மண்டையை பொழந்துருவேன். சார் சார் சொல்றேன் சார், அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். அப்புறம் தெரியாதுன்னு சொன்னேன். எச்சில் விழுங்கினான் வயதானவன். என்ன பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல சார். அவங்களாதான் என்ன தேடி வந்தாங்க. அவங்களா? அவங்கன்னா எத்தனை பேரு? இன்னைக்கு நான் பன்ஷியை மட்டும்தானே பார்த்தேன். அவங்க 3 பேர் சார். ஆனா மத்த 2 பேரும் அடிக்கடி வரமாட்டாங்க. நானும் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி சரக்கு வாங்கறதுனாலே பன்ஷியை மட்டும்தான் அவங்க அனுப்பி விடுவாங்களாமா. இவனும் வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க வந்ததே இல்லையா? இல்ல சார், 1-2 தடவை வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? எல்லாம் இவனோட வயசு பசங்க தான். ஆள் பாக்குறதுக்கும் இவன மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல சார். காசு வந்தா போதும்னு இருக்க, அப்படிதானே சார்? அதான் என்ன புடிச்சிட்டீங்களா சார்? உன்னை புடிச்சிட்டு அவங்கள விட்டுறணுமா சார்? அதுக்கு இல்ல, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. மன்னிச்சுக்குங்க சார். இன்ஸ்பெக்டர் தனக்கு கிடைத்த தகவல்களை மூளையில் அடுக்கி பார்த்தார். இன்னும் இவனிடம் தோண்டினால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்று இன்ஸ்பெக்டருக்கு தோன்றியது. சரியான கேள்விகளை அவனிடத்தில் கேட்பது மட்டுமே அவருடைய பணி. திரும்பவும் விசாரணையை தொடங்கினார். அவங்கள பத்தி சொல்லு. அதான் சொல்லிட்டேனே சார். இல்லையே, எங்கேயோ இடிக்குது. நான் 1 நிமிஷம் எடுத்துக்க போறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை திரும்பவும் கேட்பேன். அதோட சேர்த்து புது கேள்விகளும் இருந்தாலும் இருக்கும். இந்த தடவை பொய் சொல்லாம கரெக்டான பதில சொல்ற. அவங்கள பத்தி சொல்லு. எனக்கு பன்ஷியை பத்தி மட்டும்தான் சார் தெரியும். அவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ புது கேள்விக்கு வரலாம். உனக்கு எப்படி பணம் கிடைக்குது? இந்த மாதிரி விக்கிறதுனாலதான் சார். அதை கேட்கல. பன்ஷி உனக்கு எப்படி பணத்தை அனுப்புவான்? எப்பவுமே கையில காசு கொடுத்துருவான் சார். காசு கொடுக்க முடியலன்னா பேங்க்ல போட்டு விட்டுருவான். இன்ஸ்பெக்டர் இதை கேட்டு எரிச்சல் அடைந்தார். பதில் சொன்னவனை காதோடு அறைந்தார். அதன் பின்பு லத்தியை வரவழைத்து அவனை அடி பின்னி எடுத்தார். விக்கிறது ட்ரக்ஸ். இதுல பணத்தை வேற நீ ஆன்லைன்ல வாங்குறியா? ஜோஸுடைய அடியினாலும் மிரட்டலினாலும் அவன் அடங்கி ஒடுங்கி போயிருந்தான். உனக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? அதுல மட்டும் ஏதாவது பொய் சொல்லு மவனே. இல்ல சார், பொய் சொல்லல. ஜோஸ் செல்லின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். நேரடியாக தன்னுடைய இருக்கையில் போய் அமர்ந்தார். நெற்றியில் கை வைத்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணை மூடி யோசித்தார். கான்ஸ்டபிள், எஃப்ஐஆர் ரிப்போர்ட் என்னாச்சு? சார், ரைட்டர் கிட்ட இருந்து வாங்கணும். போய் வாங்கிட்டு வா. ரைட்டர் தேநீர் குடித்து கொண்டிருந்தார். எஃப்ஐஆர் ரிப்போர்ட் என்னாச்சியா? எழுதிட்டு இருக்கேன். கேக்குறாரு. சரி, இதை எடுத்துட்டு போ. உன்னால நான் திட்டு வாங்க போறேன். கான்ஸ்டபிள் ஓடி வந்து எஃப்ஐஆரை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார். முழுவதுமாக கவனத்துடன் படித்து பார்த்தார் ஜோஸ். நீங்கெல்லாம் சம்பவம் நடக்கும்போது என் கூட இருந்தீங்கல்ல? இருந்தோமே. என்ன இருந்தோமே? என்ன எழுதி வச்சிருக்கீங்க இதுல?
எஃப்ஐஆரை ப்ராப்பரா எழுதுறதுக்கு டெய்லியும் சொல்லி தரணுமா? எழுதிக்கிட்டு இருந்தாரு, அப்படியே பாதியில வாங்கிட்டு வந்துட்டேன். வேலை முடியலைன்னு சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு அப்படியே பாதியில எடுத்துட்டு வரக்கூடாது. இன்னும் சில லைன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சொல்ற மாதிரி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். என்னென்ன வரிகளை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் ஜோஸ் கான்ஸ்டபிளிடம் சொன்னார். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார். இது ஒன்றும் கல்யாண பத்திரிகை இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. சரிங்க சார். டென்ஷன் படுத்தாதீங்கயா. கான்ஸ்டபிள் அங்கிருந்து நகர்ந்தார். அந்த காவல் நிலையத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அரசாங்கம் கொடுத்த தாளில் எஃப்ஐஆரை எழுதுவதற்கு முன்பாக அவர்கள் வெற்றுத்தாளில் எழுதி விடுவார்கள். இன்ஸ்பெக்டர் ஜோஸ் அதை படித்துவிட்டு சில திருத்தங்களை எப்பொழுதுமே சொல்லுவார். திருத்தங்களை எல்லாம் திரும்பவும் எழுதிய பிற்பாடு, எல்லாம் சரியென்ற பிற்பாடுதான் எஃப்ஐஆரை முறையாக எழுத தொடங்குவார்கள். 5 நிமிடம் கழிந்திருக்கும். சார், எஃப்ஐஆர் ரெடி. இப்படி சொன்னபடியே கான்ஸ்டபிள் எஃப்ஐஆரை கையில் கொடுத்தார். அதை வாங்கி வேகமாக படித்தவர், எனக்கு வேற வேலை இருக்கு, எஃப்ஐஆர் ஓகே என்று சொன்னவர் மற்ற வேலைகளில் கவனமானார். அவருக்கு இது மட்டுமே கேஸ் இல்லை, அதை தாண்டியும் நிறைய வேலைகள் இருக்கிறது. அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு திரும்பவும் இந்த கேஸிற்கு வந்தார். ஆனால் அவர் திரும்பி வருவதற்குள் வெகு நேரம் ஆகியிருந்தது. கான்ஸ்டபிள், ஜீப்பை ரெடி பண்ணுங்க, நீங்களும் வரீங்க. ஓகே சார். ஜீப் தயாரானதும் அதில் ஏறிக்கொண்டார் ஜோஸ். சார், எங்க போகணும்? ஓட்டுநர் இந்த கேள்வியை கேட்கவில்லை, கான்ஸ்டபிள் தான் கேட்டார். பன்ஷியோட வீட்டு அட்ரஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அங்க வண்டியை விட சொல்லுங்க. சொல்லிவிட்டு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார் இன்ஸ்பெக்டர். பன்ஷியுடைய வீட்டை அடைந்தார்கள். ஆனால் வீடு பூட்டி இருந்தது. பூட்டி இருந்தாலும் பரவாயில்லை என்று ஜோஸ் ஜீப்பை விட்டு வெளியே இறங்கினார். தூரத்தில் ஒரு செக்யூரிட்டி நடந்து வருவது தெரிந்தது. அமைதியாக அவன் வரும் வரை காத்திருந்தார். கான்ஸ்டபிள், அவர் வர சொல்லுங்க. வணக்கம் சார். எந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியா இருக்க? பன்ஷியுடைய வீட்டை சுட்டி காட்டினார் செக்யூரிட்டி. வீட்டுல ஆள் இல்லையா? ஆயுஷ்மான் கொஞ்ச நாளாவே வரல சார். ஆயுஷ்மானா? அது யாரு? வீட்டோட ஓனர் சார். உங்களுக்கு தெரியட்டுமேனு பேர் சொன்னேன். அப்படியா? அப்ப இந்த பன்ஷியோட வீடு? இது பன்ஷியோட வீடு தான். ஆயுஷ்மானோட பையன் தான் பன்ஷி. இன்ஸ்பெக்டரிடம் ஏற்கனவே பன்ஷியுடைய தொலைபேசி எண் இருந்தது. அந்த எண்ணிற்கு அவர் பல முறை அழைத்தும் பார்த்து விட்டார். எப்பொழுதோ காலாவதியாகி இருந்த எண்களை எல்லாம் பதிவு செய்திருந்தான் பன்ஷி. ஆயுஷ்மான் எப்போ வருவாரு? தெரியலிங்க சார். ஆயுஷ்மானோட நம்பர் கொடு. கைபேசி எண்ணை கொடுத்து விட்டு, சார், நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. யோ, சும்மாரியா? இன்ஸ்பெக்டர் ஜோஸ் ஆயுஷ்மானுக்கு அழைத்தார். ஆயுஷ்மானும் ரஜத்தும் அப்பொழுதுதான் பன்ஷியும் குணாலும் தங்கியிருந்த வீட்டிற்குள் நுழைவதற்காக நடந்து கொண்டிருந்தார்கள். தெரியாத நம்பரிலிருந்து அழைப்பு வந்ததும் முதலில் ஏற்காமல் விட்டுவிடலாம் என்றுதான் நினைத்தார் ஆயுஷ்மான். அதன் பிறகு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வரும் அழைப்புகளை புறந்தள்ளக்கூடாது என்று அழைப்பை ஏற்றார். மிஸ்டர் ஆயுஷ்? ஆமா, நான் ஆயுஷ்மான் தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் ஜோஸ். தன்னுடைய பெயருடன் சேர்த்தி காவல் நிலையத்துடைய பெயரையும் சொன்னார். உங்ககிட்ட முக்கியமா பேசணும். இப்ப நீங்க ஃப்ரீயா? சொல்லுங்க சார். இன்னைக்கு சாயந்தரம் நாங்க ஒரு ட்ரக் பஸ்டர் நடத்தணும். ஒரு பெடலரையும் கைது செய்திருக்கோம். நாங்க அவனை கைது செய்யும் போது உங்களுடைய மகன் அங்க வந்து ட்ரக்ஸ் வாங்கினான். அவனை துரத்தின போது என்னை அடிச்சு போட்டுட்டு கிளம்பிட்டான். பன்ஷியோட மொத்த டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்ப பன்ஷி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா பன்ஷியால தப்பிக்க முடியாது. அந்த பெடலர் அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துட்டான். ரொம்ப வருஷமா உங்களோட பையனை தெரியும்னு சொல்றான். இதோட சேர்த்து உங்களோட பையன் ட்ரக்ஸை வாங்கிட்டு என்னை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போன போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. அவன் ஓட்டிட்டு போன வண்டியோட நம்பர் பிளேட்டும் பதிவாகி இருக்கு. கிடைச்ச தகவலை எல்லாம் வச்சு பல தடவை அவனுக்கு போன் பண்ணி பார்த்துட்டேன். எங்க இருக்கான்னு தெரியல. அதனால மேற்கொண்டு ஜோஸ் பேசுவதற்குள் ஆயுஷ்மான் அழைப்பை துண்டித்தார். பெருமுச்சொன்றை வாய் வழியாக வெளியேற்றினார். போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சு. ரஜத்தை பார்த்து கவலையுடன் சொன்னார். எப்படி? ஸ்பாட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் வண்டி நம்பரை பார்த்து வச்சிருக்காரு. அவனோட மொத்த தகவலுமே இப்ப அவருக்கு தெரியும். சரி, கவலைப்படாத, வா உள்ள போலாம். இன்ஸ்பெக்டர் அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் மிகவும் கோபமடைந்தார். அந்த கோபத்துடனேயே சைபர் செல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொலைபேசியில் அழைத்தார். நான் இப்போ ஒரு நம்பர் தரேன், அதை லொக்கேட் பண்ணிட்டு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், நிறைய ஒர்க் இருக்கு, வேற யாருக்கிட்டையாவது சொல்லுங்களேன். அவங்களா முடிச்சு தரக்கு லேட் ஆகும். நீ தான் டக்குன்னு பண்ணுவ. சார், லேட் ஆகும் பரவாயில்லையா? சரி, முடிச்சுட்டு கூப்பிடு. ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, முக்கியமான கேஸு. நீ நம்பர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு சொன்னேன்னா தான் நான் ஏதாவது பண்ண முடியும். சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கோபத்தில் இருந்த அவருக்கு யோசிக்க கூட முடியவில்லை. எல்லா கேஸுக்குமே இதுதான் சார் சொல்றீங்க. லேசான சிரிப்புடன் அழைப்பை துண்டித்தார். செக்யூரிட்டியிடம் திரும்பினார். இன்ஸ்பெக்டர் பேசிய அனைத்தையும் அவன் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருத்தங்க போன் பேசும்போது இப்படிதான் வாய் பிளந்து பார்த்துட்டு இருப்பியா? நீங்க போக சொன்னாதான் போகணும்னு நின்றுட்டு இருந்த சார். அதை விடு. பன்ஷி இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்ல சார், தெரியாது. அவன் வந்தான்னா எனக்கு போன் பண்ணு. ஆயுஷ்மான் வந்தாலும் போன் பண்ணணும். கான்ஸ்டபிளுடைய கைபேசி எண்ணை கொடுக்க சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறினார் இன்ஸ்பெக்டர். குணால் தான் வரவேற்பறையில் இருந்தான். ரஜத்தும் ஆயுஷ்மானும் ஒரே நேரத்தில் வருவதை பார்த்ததும் அவனுக்கு சங்கட்டமாக இருந்தது. உள்ளூர பயமாகவும் இருந்தது. உள்ளே வந்ததும் அவர்கள் விவாதிக்க தொடங்கிவிட்டார்கள். போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படியா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஆயுஷ்மான் சொன்னதை பொறுமையாக கேட்டார் ரஜத். முதல்ல கெவினோட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
மற்ற விஷயங்களை அதுக்கப்புறமா பேசிக்கலாம். கெவின் எங்க இருக்கான்? வழிகாட்டுகிறேன் என்பதை போல தலையை அசைத்து விட்டு குணால் நடந்தான். இருவரும் பின்தொடர்ந்து கெவினுடைய அறையை அடைந்தார்கள். பன்ஷியும் அங்கே வந்து நின்றான். அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. கெவினுடைய உடல் மேலும் கீழும் சென்று கொண்டிருந்தது. தூக்கி தூக்கி போடும் அவனுடைய உடம்பை பார்ப்பதற்கே மிகவும் பயமாக இருந்தது. உடம்பு மேலே செல்லும் போது மூச்சை பலமாக உள்ளே இழுத்து தொப்பென்று மூச்சை வெளியே விட்டபடியே மெத்தையில் சாய்ந்தான். இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அனைவரும் இதை பார்த்து பதட்டப்பட்டார்கள். ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, உங்களை சொல்லல, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அறையில் நிற்க கூட முடியாமல் அனைவரும் வெளியே வந்தார்கள். தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களால் ஆயுஷ்மான் மிகவும் ஆடி போயிருந்தார். பயங்கரமான கோபம் மட்டுமே அவருள் இருந்தது. அந்த கோபத்தை அப்படியே பன்ஷியின் மீது திருப்பி அவனை முறைத்தார். பன்ஷி அதை கண்டுகொள்ளாததை போல தலையை குனிந்து கொண்டு பயத்துடன் நின்று கொண்டிருந்தான். ஆயுஷ்மானுடைய கோபம் சிறிதும் அடங்கவில்லை. விடுவிடுவென்று எழுந்தார். பன்ஷியுடைய டிஷர்ட்டின் காலரை கொத்தாக பிடித்தார். டேய், நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா? நடுங்கும் குரலில் கேட்டார். இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருக்கீங்க. குணாலுடைய முகத்திலும் பன்ஷியுடைய முகத்திலும் எந்த மாற்றமும் இல்லை. சரிடா, உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இப்ப நானும் ரஜத்தும் சேர்ந்து உங்க 2 பேத்தையும் காப்பாத்துறோம்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல கெவின் செத்துருவான். கெவினோட இறப்புக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது? சரி, இதையவே வேற மாதிரி பார்க்கலாம். இப்போ கெவினை டேக் கேர் பண்ணிட்டோம்னா இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே போலீஸ்க்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்ப புரியுதா உங்களுக்கெல்லாம் எப்படி நாம சிக்கியிருக்கோம்னு? தொண்டையில் நரம்புகள் புடைக்க பேசினார் அவர். புரிகிறது என்பதை போல தலையசைத்தார்கள். குணாலும் பன்ஷியும் தலையசைப்பதை பார்ப்பதற்கே ரஜத்திற்கும் ஆயுஷ்மானிற்கும் கோபமாக வந்தது. ஆயுஷ்மான் தன்னுடைய பங்கிற்கு கோபப்பட்டு முடித்தார். அந்த இடத்தை நிரப்பும் விதமாக இப்பொழுது ரஜத் எழுந்தார். எத்தனை நாளாடா இது நடக்குது? அவர் கத்தியது பக்கத்து வீட்டிற்கே கேட்டிருக்கும். அந்த அளவு அதிகமான சத்தம் குரலில் இருந்தது. இவ்வளவு பெரிய வீடு, கையில காசு, எல்லா ஃபெசிலிட்டி எதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்னு தெரியுமா? நீங்க ஃப்ரீயா எந்த விதமான தொந்தரவும் இல்லாம படிக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா நீங்க படிக்க வந்துட்டு ட்ரக் அடிச்சிட்டு இருக்கீங்களாடா? அவர் கேட்ட கேள்வியில் அப்பட்டமான ஒரு நியாயம் இருந்தது. எதிர்த்து பதில் சொல்ல முடியாமல் பன்ஷியும் குணாலும் திணறினார்கள். ரஜத்துடைய கோபத்தை பார்த்து ஆயுஷ்மானே அதிர்ந்து விட்டார். ரஜத்துடைய பேச்சு ஆயுஷ்மானுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பன்ஷியை பலர் என்று அவர் அடித்தார். அவருடைய ஒவ்வொரு அறையும் பன்ஷியுடைய கன்னத்தில் அச்சுகளை ஏற்படுத்தியது. ரஜத் ஆயுஷ்மானை பிடித்து இழுத்தார். உனக்கு என்னடா மூளை கெட்டு போச்சா? எதுக்கு அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற? ஆயுஷ்மான் பதிலளிக்கவில்லை. குணால் அதற்குள் பேச தொடங்கி இருந்தான். இது 4 வருஷமா நடக்குது. ஆனா சிவியரா ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. முதல்ல குடிக்க மட்டும்தான் பழகி இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இது மெதுவா என்ட்ராச்சு. மகனுடைய வாயிலிருந்து கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுவிட்ட ரஜத் சோர்ந்து அமர்ந்தார். பன்ஷியுடைய உண்மையான முகம் தெரிந்ததும் ஆயுஷ்மானும் மிகவும் சோர்ந்து போனார். இருவரும் தலையை கூட தூக்கி பார்க்கவில்லை. நகர முடியாதவர்களைப் போல அமர்ந்திருந்தார்கள். ரஜத் கண்களை மூடிக்கொண்டார். யோசித்தார். இருவருக்கும் சிறிது நேரம் தேவைப்பட்டது. அதன் பின்பு ஆயுஷ்மான் கேள்வி கேட்டார். இதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கா? என்ன என்பதைப் போல குணாலும் பன்ஷியும் பார்த்ததும் எரிச்சல் அடைந்தார். ஓவர் டோஸ் ஆகியிருக்கான்னு கேட்டேன். இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்க அவனோட உடம்பு எப்படி இருக்குன்னு. அவனோட உடம்பு எப்படி ட்ரக்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு 2 பேரும் பாருங்க. எல்லாமே உங்க 3 பேர்னாலதான். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. படிக்க அனுப்பிச்சா படிக்கணும். பன்ஷி இதை கேட்டு வெகுண்டெழுந்தான். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா? ராத்திரி பகலா சூதாடுற நீங்கெல்லாம் பேசலாமா? ரஜத்துக்கே இதை கேட்டு கோபம் வந்தது. ஆனால் அதற்குள் ஆயுஷ்மான் எழுந்து திரும்பவும் அடிக்க போனார். ரஜத் அவரை தடுத்து நிறுத்தினார். பன்ஷியும் ஆயுஷ்மானை தாக்குவதற்கு கையை ஓங்கினான். குணால் அவனை பிடித்து பின்னால் இழுத்தான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுதா? உள்ள ஒருத்தன் உயிர்க்காக போராடிட்டு இருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரஜத் அந்த சண்டையை அமைதிப்படுத்தும் விதமாக பேசினார். வாங்க கெவின் என்ன பண்றான்னு திரும்பவும் போய் பார்க்கலாம். இந்த முறை அவனுடைய உடல் தொல்லவில்லை. ஆனால் எழ முடியாதவனைப் போல படுத்திருந்தான். தட்டையாக அவன் படுத்திருப்பதை பார்த்து பயந்து போன ஆயுஷ்மான் அவன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள நாடி பிடித்து பார்த்தார். ரஜத் அவனுடைய மூக்கில் விரல் வைத்து பார்த்தார். மூச்சு சீராக அல்லாமல் மிகவும் மெதுவாக வெளிவந்து கொண்டிருந்தது. அவன் லேசாக உயிரை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுடைய உடல்நிலையிலிருந்து ஆயுஷ்மானிற்கும் ரஜத்துக்கும் புரிந்தது. நாடி எப்படி இருக்கு? ஸ்லோவா தான் இருக்கு. அவனோட பாடியை பார்த்தா நார்மலா இல்ல. குதிச்சுக்கிட்டு இருந்த அவனோட உடம்பு இப்ப அமைதியா இருக்குன்னா அது லோவான கண்டிஷனை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாம உடனடியா சில வேலைகளை செய்யணும். நம்மளுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அவனை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறதா இல்ல இவங்க 2 பேர்த்தையும் சேவ் பண்றதா? ரஜத் பேசி இதை கேட்டு விட்டு ஆயுஷ்மான் கேள்வி கேட்டார். ஃபர்ஸ்ட் கெவினை தான் பார்க்கணும். இவனை இப்படியே விட்டு இறந்துட்டான்னா பழி யார் மேல விழுகும்? ட்ரக் அடிச்சு இவங்க 2 பேர் மேல. அதுதான் ஆகக்கூடாது. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம்.
என்ன ஆயுஷ்மான், நம்மளோட டாக்டர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கெவினை ட்ரீட் பண்ணா இவனை எடுத்துட்டு நார்மலான ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதே. நீ சொல்றது நல்ல ஐடியா தான், ஆனா அதுக்கு அவன் வரணுமே. முதல்ல அவனுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். ரஜத் சரி என்று சொன்னதும் ஆயுஷ்மான் தொலைபேசியில் அழைத்தார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் டாக்டர் தொலைபேசி அழைப்பை ஏற்றுவிட்டார். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேம்லிங் கிளப்ல இருக்கீங்களா? இன்னைக்கு என்னை கூப்பிடவே இல்ல. சொல்லுங்கடா, என்ன விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக கூப்பிட்ட? உங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதாவது சண்டையா? நான் வந்தே ஆகணுமா? இருக்கின்ற சூழ்நிலையை பற்றி புரிந்து கொள்ளாமல், ஆயுஷ்மானுடைய குரலை கூட கேட்காமல் எடுத்த எடுப்பில் அவருக்கு தோன்றியதையெல்லாம் பேசி கொண்டிருந்தார் மருத்துவர். நீ வந்துதான் ஆகணும், நான் டியூட்டியில் இருக்கேன், எப்படி வர முடியும்? இல்லடா, இங்க ஒரு பிரச்சனை, பசங்களுக்கு ட்ரக் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதை கேட்டதும் எதிர்பக்கத்தில் பயங்கரமான மௌனம். இன்னைக்கு அதே மாதிரி ஏதாவது பண்ணிருக்கானுங்க. ஒருத்தனுக்கு ஓவர் டோஸ் ஆயிருச்சு, உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கான். நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். மிகவும் குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டு ஆயுஷ்மான் அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தார். மருத்துவருக்கு இதை கேட்டுவிட்டு மிகவும் பயமாக இருந்தது. என்னால எல்லாம் வர முடியாது, நீங்க இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? என்னால வர முடியாதுப்பா. ஆயுஷ்மானுக்கும் ரஜத்துக்கும் எத்தனை வருட பழக்கம் இருந்ததோ அதே போல அந்த மருத்துவருக்கும் இவர்களுக்கும் நிறைய வருடம் பழக்கம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி வீசும் விதமாக மருத்துவர் இப்பொழுது பேசியது இருவருக்கும் கோபத்தை கொடுத்தது. ரஜத் வெடுக்கென்று ஆயுஷ்மானுடைய கையில் இருந்து கைபேசியை பிடுங்கினார். என்னடா வெளியால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது உதவின்னா தானே உனக்கு கூப்பிடுறோம். இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்போமா? லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. மருத்துவருக்கு பயம் அகன்றதோ இல்லையோ, வருகிறேன் என்று சொல்லாமல் சூழ்நிலைக்கு சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டார். அந்த பையன் என்ன இன்டேக் பண்ணா? அவன் என்னடா எடுத்துக்கிட்டான்? ரஜத் திரும்பி குணாலை பார்த்து கேட்டார். இன்ஜெக்ஷன் பா. தூ, வந்து வாச்சிருக்குங்க பாரு. உடம்பு வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் மூளை வளர்ந்துருக்கா? அவன் ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கான்டா. இரு பக்கமும் மாற்றி மாற்றி பேசினார். வரையா இல்லையா? சரி வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுடா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள என்ன கண்டிஷன்? நான் வரணும்னா கார்ல தான் வருவேன். வா. அதனால இப்ப என்ன? கார்ல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க எதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? உன்னோட கார் என்னாச்சு? உங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க தான் காரை ஏற்பாடு பண்ணணும். வேற யாரையாவது அனுப்பாதீங்க, நீங்களே யாராவது வாங்க. இது வேறையா? ஓகே, என்ன சொல்லு. நான் கார்ல மட்டும்தான் வருவேன். சரி, யாரையாவது அனுப்புறேன். அந்த மருத்துவர் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லும் நிலையில்தான் அங்கே இருந்த அனைவரும் இருந்தார்கள். ஒரு வழியாக மருத்துவர் தொடர்பை துண்டித்த போது குணால் இப்படி கேட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க டாக்டரை கூப்பிட்டீங்க, ஓகே. போலீஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ரஜத் பதிலளிப்பதற்கு முன்பே ஆயுஷ்மான் பேசலானார். இந்த வீடு இங்க இருக்குன்னு யார் யாருக்கு தெரியும்னு தெரியுமா? தெரியாது அங்கிள். உங்க 3 பேத்துக்கும் எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். என் வீட்டுல வேலை செய்யற ஆளுகளுக்கும் சரி, என்னோட ஒய்ஃபுக்கும் சரி, ஏன் செக்யூரிட்டி டிரைவருக்கு கூட தெரியாது. அதனால போலீஸ் அவ்வளவு சீக்கிரமா இங்க வராது. அப்படியே வந்தாலும் லேட்டா தான் வரும். அதுக்குள்ள நம்ம கெவினை ரெடி பண்ற வேலையை பார்க்கலாம். இப்ப பார்க்கும்போது இருக்கிறதுலே சீரியஸான விஷயம் அதுதான். இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா கூட மற்ற விஷயங்களை அப்படியே சமாளிச்சுக்கலாம். அதுதான் எப்படின்னு கேட்கறேன். இந்த முறை பன்ஷி கத்தினான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கத்த வேற செய்யறியா? நான் சொல்ற வரைக்கும் வாயை திறக்க கூடாது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அவர் வார்த்தைகளில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. பன்ஷிக்கு அந்த வார்த்தைகள் கோபத்தை கொடுத்தது. ரஜத்தும் ஆயுஷ்மானும் எடுத்த முடிவுகள் அந்த சூழ்நிலைக்கு மிகவும் ஏற்புடையதாகவே இருந்தது. அவன் என்ன நம்மளுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறான்? இத்தனை வருஷம் பழகின மாதிரியா பேசுறான். அவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறான். அதுக்கு தகுந்தது என்ன பண்ணணுமோ பண்ணுனா போதும். வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவனா போயிருவான். இருந்தாலும் எல்லாரையுமே பழகி வைக்கிறது வேஸ்டோன்னு தோணுது. சொல்லிக்கொண்டே எழுந்தார் ஆயுஷ்மான். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வேகமா வந்துடுறேன். அது வரைக்கும் இங்க கெவினை பாத்துக்கங்க. எழுந்த வேகத்தில் அப்படியே சோபாவில் விழுந்தார். குணால் அவரை தாங்கி பிடித்தான். அங்கிள் என்னாச்சு? முடியலப்பா, கிறுகிறுன்னு வருது. அங்கிள் டிசியா இருக்குன்னா எதுக்கு எந்திரிக்கிறீங்க? நீங்களா செஞ்ச வேலை அப்படி இருக்கே. என்னதான் குணால் ஆயுஷ்மானுக்கு சாதகமாக பேசினாலும் ஆயுஷ்மான் அப்படி பேசுவதாக தெரியவில்லை. குணால் அசௌகரியத்துடன் தன்னுடைய அப்பாவை பார்த்தான். ரஜத் ஒரு மரக்கட்டையை போல அமர்ந்திருந்தார். அவருதான் விழப்போகிறாருன்னு தெரியுதுல்ல. ஏன் நீங்க பிடிக்கல? என்னோட கால் ரெண்டும் நகர மாட்டேங்குது. அதனாலதான் நான் ஆயுஷ்மான பிடிக்கல. என்ன நீங்க 2 பேரும் பண்றீங்கன்னே புரியல. ஏதாவது சொன்னா எங்க மேலேயே திருப்புங்க. உண்மையதான் சொல்றேன், காலை நகர்த்த முடியல. நீ எங்களோட வயசுல இருந்து பாரு, அப்பதான் தெரியும். குணால் அதற்கு மேல் பேச வேண்டாம் என்று அமைதியாக இருந்து விட்டான். தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆயுஷ்மானும் ரஜத்தும் இப்பொழுது காரை ஓட்ட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பன்ஷியும் குணாலும் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இருவரும் வந்த காரை தவிர அந்த வீட்டில் வேறு எந்த காரும் கிடையாது. அடுத்ததாக என்ன செய்யலாம் என்ற பதட்டத்தில் அனைவரும் இருக்கும் பொழுது, போய் கார் எடுத்துட்டு டாக்டர் கூட்டிட்டு வா. ரஜத் பொதுப்படையாக சாதாரணமாகவே இந்த வார்த்தைகளை உதிர்த்தார். உன்னோட முட்டாள் பையல போய் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லு. உன்னோட பையனு சேர்ந்து தானே ட்ரக் அடிச்சான். எதுக்காக என்னோட பையன் மட்டும் போகணும்? ஆயுஷ்மான் கடுமையான குரலில் தொண்டையின் நரம்புகள் புடைக்க கத்தினார். ரஜத் சொன்னவற்றை
ஆயுஷ்மான் தவறாக புரிந்து கொண்டார் என்பதை ஆயுஷ்மானை தவிர அனைவரும் புரிந்து கொண்டார்கள். ரஜத் இந்த விஷயத்தை மிகவும் சாதாரணமாகவே கையாண்டார். தலையை ஒரு முறை உலுக்கி கொண்டார். ஆயுஷ்மானுடைய முரட்டு சுபாவம் அவருக்கு தெரிந்ததுதான். இவன் இப்படி கத்துவான் என்று அவர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார். ஏதாவது பிரச்சனை என்றால் அருகில் இருப்பவர்களிடம் கத்துவதுதான் ஆயுஷ்மானுடைய பழக்கம். ரஜத் இந்த விஷயத்தை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதால் குணாலிடம் திரும்பினார். குணால், காரை எடுத்துட்டு டாக்டரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. கீழோதட்டை கடித்து கொண்டு ஒரு நொடி யோசித்தான் குணால். நான் போணுமாப்பா? போயிட்டு வாடா, பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. குணால் அங்கிருந்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பன்ஷி, நீ போய் கெவினை பாத்துக்கோ. அவனோட உடம்புல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு சொல்லு. ரஜத் சொன்னதை தெளிவாக கேட்டுவிட்டு பன்ஷி அங்கிருந்து கிளம்பி கெவினுடைய அறைக்கு வந்தான். கெவின் வியர்த்து போய் படுத்திருந்தான். அவன் இறப்பு எப்படி இருக்கும் என்பதை பன்ஷிக்கும் குணாலிற்கும் நேரடியாக காட்டிக் கொண்டிருந்தான். போதை உட்கொண்டால் இப்படியெல்லாம் ஆகுமா என்று பன்ஷி லேசாக வருந்த தொடங்கி இருந்தான். மின்விசிறியை சுழல விட்டான். தன் நண்பனின் அருகில் அமர்ந்து கொண்டான். ஆயுஷ்மானுடைய உடல் மிகவும் ஓய்ந்து போயிருந்தது. தற்சமயம் ஏற்பட்ட அழுத்தத்தினால் அவர் மிகவும் தோய்ந்து போயிருந்தார். இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து போய் சில நிமிடங்கள் படுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். அப்படியே சோபாவில் சாய்ந்தார். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. எவ்வளவோ தூரம் முயன்று பார்த்தார். இதுவெல்லாம் மிகவும் சாதாரணமான பிரச்சனை என்று தனக்குத்தானே சொல்லி பார்த்தார். ஆனால் அவருடைய மனம் சொன்னதை மூளை ஏற்கவில்லை. எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று தெரியுமா? என்று மேலும் அவருக்கு பயமுறுத்தும் விதமாக தூப தீபம் போட்டுக் கொண்டிருந்தது. சோபாவில் படுத்திருந்தவர் கண்களை திறந்து பார்த்தார். ரஜத்துடைய முகம் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. அவர் எழுந்து நடக்கலானார். இவரும் தூக்கம் வராததால் பின்தொடர்ந்தார். அவர் நேரடியாக மாடிக்கு போனார். மாடியின் ஒரு ஓரத்தில் சென்று நின்று கொண்டார். அவருடைய முதுகை பார்த்தபடியே ஆயுஷ்மான் நின்றார். ரஜத்திடம் சிறிய அசைவு கூட இல்லை. அவர் ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் என்பதை உடல் மொழி காட்டியது. வெகு நேரம் நின்று ரஜத் யோசித்துக் கொண்டே இருந்தார். ரஜத்திடம் இப்பொழுது எதுவும் பேச முடியாது என்று தெரிந்து கொண்ட ஆயுஷ்மான் திரும்பவும் வந்து சோபாவில் படுத்துக் கொண்டார். எப்பொழுதும் இருப்பதை விட உடல் பல மடங்கு சோர்வாக இருந்தது. அவரையும் அறியாமல் அவர் தூங்கி போனார். மருத்துவரை எங்கே வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்தில் தான் இப்பொழுது குணால் கொண்டு போய் தன்னுடைய காரை நிறுத்தினான். அந்த மருத்துவருக்கு சொந்தமான மருத்துவமனையும் இருக்கிறது. அந்த மருத்துவமனையிலிருந்து தள்ளித்தான் அவர் குறிப்பிட்ட இடமும் இருந்தது. காரின் மின்விளக்குகளை அணைத்த பிற்பாடு மிகவும் இருட்டாக இருந்தது. மருத்துவர் தான் ஏற்கனவே மின்விளக்கை அணைக்க சொல்லியிருந்தார். எதற்கு இந்த அளவு அவர் பயப்படுகிறார் என்று குணாலுக்கு தெரியவில்லை. அவர் மருத்துவம் தானே பார்க்க போகிறார் என்பது இவனுடைய யோசனையாக இருந்தது. அவர்கள் செய்த காரியத்தின் அழுத்தம் இன்னும் அவனுக்கு புரியவில்லை. மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் காற்று சுழன்று சுழன்று அடித்தது. இருட்டுடன் இருட்டாக காத்திருக்க தொடங்கினான் குணால். அவன் எதிர்பார்க்காத விதமாக ஓட்டுநர் இருக்கையின் கதவு தட்டப்பட்டது. திடுக்கிட்டு திரும்பினான். அந்த மருத்துவர் தான் அங்கே நின்று கொண்டிருந்தார். கண்ணாடியை கீழே இறக்கினான். தம்பி, கதவை தர. எதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்க? திறந்து விட்டதும் மறுபக்கத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். லைட்டை போடாத. காரை அப்படியே இருட்டிலேயே ஓட்டிட்டு போ. யாராவது பாத்திர போறாங்க. பிரேக் பிடிக்காத. அப்புறம் ரெட் கலர் லைட் பேக்ல எரியும். இதை கேட்டுவிட்டு குணால் அவரை முறைத்து பார்த்தான். வண்டி நகர்ந்தது. இந்த லொகேஷனுக்கு போ என்று சொன்னபடியே தன்னுடைய ஸ்மார்ட் போனை எடுத்து காருடைய ஹோல்டரில் பொருத்தினார். வண்டியை நிறுத்தினான். குணால் டாக்டர் பேசியதை கேட்டு குழம்பி போனான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போகணுமா? அங்க கெவினோட வாழ்க்கை தொங்கிட்டு இருக்கு. நீங்க என்னமோ என்ன எங்கேயோ போக சொல்றீங்க? எப்படி குணால் டாக்டரை முறைத்தானோ அதே போல இப்பொழுது டாக்டரும் முறைத்தார். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணு. ஏஸ் அ டாக்டரா ஒரு ஹியூமன் லைஃபை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி எனக்கு புரியுற பொசிஷன்ல நான் இல்ல. நான் சொல்ற இடத்துக்கு இப்ப போ. உன்னோட ஃப்ரெண்டோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதை காப்பாத்துறதுக்கு உண்டான வேலையில தான் நம்ம இருக்கோம். நான் ஒன்னும் ஊர் சுத்தல. உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணுமா வேண்டாமா? காரை எடுக்காமல் உட்கார்ந்திருந்த குணாலை பார்த்து கேட்டார் மருத்துவர். காப்பாத்தணும். அதுக்குதான் இப்ப போறோம். வண்டியை எடு. என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. உன்னை யார் அனுப்பிச்சா? ஃபர்ஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு தேவையான மருந்து வாங்க போறோம். இப்ப வண்டி எடுப்பியா? உங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, என்ன மருந்து வேணும்னாலும் நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாமே. நீ காரை எடுக்கவே வேண்டாம். உன் ஃப்ரெண்டுக்கு என்னன்னா உனக்கு என்ன? நீதான் கேர் பண்ற மாதிரியே தெரியலையே. நான் உனக்கும் உன்னோட அப்பாங்களுக்கும் ஹெல்ப் பண்றேன். அதை உன்னோட மூளையில நல்லா ஏத்திக்கோ. ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையில ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்கேன். என்கிட்ட கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. அறுத்து விட்ட நரம்புல இருந்து ரத்தம் போற மாதிரி டைம் போயிட்டு இருக்கு. காரை எடு. நான் என்ன சொல்றேனோ செய். நம்ம எல்லாரும் சேர்ந்து உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்திரலாம். குணாலால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். இங்கேயே வண்டியை நிறுத்து. பெரிய குடோனை போல இருந்த கட்டிடத்தின் பின்புதான் அவர்கள் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள். வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீ தான் போய் வாங்கிட்டு வர போற. நீங்க எல்லாம் எப்படி தருவாங்க? நான் போனாலே கொடுத்துருவாங்களா என்ன?
என்னோட பேரை சொல்லி தந்துடுவான். காரை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில இறங்கு. குணால் வெளியே வந்தான். குனிந்து ஜன்னலின் வழியாக மருத்துவருடைய முகத்தை பார்த்தான். நான் அவங்கிட்ட பேசிட்டேன். நீ போய் உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் நான் இங்க இருக்கங்கிறத காமிச்சுக்காத. கேட்டாலும் சொல்லக்கூடாது. குடோன் பூட்டி இருக்க மாதிரி தெரியுதே, போய் தட்டு, எல்லாம் திறப்பாங்க. ஒன்னொன்னு உனக்கு சொல்லணுமா? குணால் அங்கிருந்து கோபத்துடன் நகர்ந்தான். குடோனை நெருங்கினான். பேருக்கு கூட அங்கே வெளிச்சமில்லை. இவன் அந்த இரும்பு ஷட்டரை தட்டுவதற்கு முன்பே, ஷட்டர் அப்படியே ஓபன் பண்ணிட்டு உள்ள வாங்க என்று ஒருவன் உள்ளே இருந்து குரலை மட்டும் வெளியே அனுப்பினான். சிரமப்பட்டு குணால் அந்த இரும்பு ஷட்டரை தூக்கினான். பாதி தூக்கியது போதும் என்று உள்ளே நுழைந்து விட்டான். உள்ளே போதுமான அளவு வெளிச்சம் இருந்தது. தயார் நிலையில் ஒருவன் கையில் பாலித்தீன் கவரை பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தான். நீங்க கேட்ட எல்லாம் இதுலயே இருக்கு. டாக்டர் தான் உங்களை அனுப்பிச்சாரு. ஆமா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. என்ன வாங்கிட்டு வர சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? டாக்டருங்க? அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க. பாலித்தீன் கவரை லேசாக திறந்து பார்த்த பொழுது உள்ளே சில மருந்து பெட்டிகள் தென்பட்டது. யோசித்துக் கொண்டே நடந்தான். உள்ளே இருந்தவன் இவனுடன் நடந்தான். கதவு வரை வந்தவன் இவன் வெளியே சென்றதும் ஷட்டரை மூடினான். பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து காரில் வைத்துவிட்டு குணால் காரை ஓட்டத் தொடங்கினான். மருத்துவரிடம் இதை பற்றியெல்லாம் கேட்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது. எதை பேசினாலும் எரிந்து விழுகிறாரே, பேசி என்ன பிரயோஜனம் என்று அமைதி காத்தான். மருத்துவர் இதை புரிந்து கொண்டவராக தன்னுடைய பேச்சை தொடங்கினார். என்ன, ஏதோ சொல்ல வந்துட்டு பேசாமையே இருக்க? திட்டமாட்டேன், சொல்லு. என்கிட்ட என்ன மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னீங்க? நீ வாங்கிட்டு வந்த மெடிசனோட பேரு நலோக்சோன் ஹைட்ரோகுளோரைடு. ஓபியாய்டு ஓவர் டோஸை ரிவர்ஸ் பண்றதுக்காக இந்த மெடிசனை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து இன்னும் நிறைய வாங்கிட்டு வர சொன்னேன். நான் ஏன் என்னோட சொந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிசன் எடுத்துட்டு வரலன்னு தெரியுமா? உங்களுடைய நல்லதுக்காக தான். இப்படி சொன்ன மருத்துவரை கார் ஓட்டி கொண்டே திரும்பி பார்த்தான் குணால். அவர் கண்ணில் பொய் இருக்கிறதா என்று அவன் சோதித்திருக்க வேண்டும். நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தே மெடிசனை எடுத்துட்டு வந்திருந்தான்னா அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. கேர்ஃபுல்லா என்கிட்டதான் வேலை செய்யறாங்களேன்னு சொல்லி கேர்லெஸ்னஸோட இருக்க முடியாது. அப்புறம் அதனாலதான் என்னோட சொந்த காரிலையும் கூட நான் வரல. இன்ஃபேக்ட் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனது யாருக்குமே தெரியாது. இப்ப நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தே மெடிசன் எடுத்துட்டு வரேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி என்னோட காரை எடுத்துட்டு வரேன். ரெண்டையுமே அங்க வேலை செய்யறவங்க பார்த்து வச்சுக்குவாங்க. நாளைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா கண்டிப்பா டாக்டர் இந்த நேரத்துக்கு கிளம்புனாருன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் இல்லாம சிசிடிவி கேமரா வேற இருக்கே. மருத்துவர் நீளமாக பேசிக்கொண்டே போனார். குணால் அதற்கு எந்தவிதமான பதிலையும் தரவில்லை. ஒரு பிளாங்க் ஸ்பாட் வழியா தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வெளியில வந்தேன். அங்கிருந்து இருட்டிலேயே நடந்து நீ இருக்கிற இடத்துக்கு வந்தேன். அப்படியே கார் எடுத்துட்டு நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். திரும்பவும் அவன் இடத்துல இருந்து பதில் இல்லை. இதனாலதான் மெடிசின் சம்பந்தமான விஷயங்களை நான் டம்பான பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதே இல்ல. மருத்துவர் தன்னுடைய வாய்க்குள்ளேயே முணங்கி கொண்டார். ஆனால் குணாலுக்கு தெளிவாக கேட்டது. வேகமாத்தான் ஓட்டேன்பா. இப்பதான் உனக்கு வழி தெரியுமல்ல, முன்னாடி மாதிரியா? குணால் இப்பொழுது காரை ஓட்டும் வேகத்தை அதிகரித்தான். அவனும் ஏதோ ஒரு யோசனையில் மெதுவாக ஓட்டிக் கொண்டிருந்தான். இருவரும் இப்பொழுது வீட்டை அடைந்தார்கள். இறங்கி வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாரு. யாரும் இல்லைன்னா சொல்லு, அதுக்கப்புறமா நான் வெளியில வரேன். வெளியே இறங்கினான் குணால். சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் இல்ல சார், வெளியில வாங்க, ஒரு மாதிரியான குரலில் சொன்னான். டாக்டர் கடுப்புடன் காலை எடுத்து வெளியே வைத்தார். இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி ஒரு வீடு இருக்கிறதே எனக்கு தெரியாதே. வாங்க சார். உள்ளே சென்றதும் ஆயுஷ்மானும் ரஜத்தும் எழுந்து நின்றார்கள். கெவினோட ரூம் எங்க இருக்கு? வாங்க சார், காட்டுறேன். கெவினை சோதனை செய்ய போனார். அனைவரும் சுற்றி நின்று கொண்டார்கள். எல்லாம் வெளியில போங்க. நான் என்ன பண்றேன்னு நீங்க எதுக்கு பாக்குறீங்க? பன்ஷி அப்புறம் குணால் 2 பேரும் மட்டும் இருங்க. இதற்கு நேரடியாகவே ஆயுஷ்மானையும் ரஜத்தையும் வெளியே போக சொல்லியிருக்கலாம். மருத்துவர் தன்னுடைய சிகிச்சையை தொடங்கினார். முதலில் கவினுடைய கையை எடுத்து நாடி பிடித்து பார்த்தார். கண்களை மூடிக்கொண்டே கைகளை பிடித்தபடி, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா என்று கேட்டார். இல்ல டாக்டர், ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி இவனோட உடம்பு தூக்கி தூக்கி போட்டுச்சு, மேலையும் கீழையும் போயிட்டு வந்தது, அப்புறம் அதுவாவே நார்மல் ஆகிடுச்சா? ஆமா டாக்டர். மருத்துவர் கண்களை திறந்து குணாலையும் பன்ஷியையும் பார்த்தார். அவர் கண்களில் ஒரு அருவருப்பு தெரிந்தது. எல்லோரும் தங்களை ஒரு மாதிரி பார்ப்பது பன்ஷிக்கும் குணாலுக்கும் வருத்தமாக இருந்தது. மருத்துவர் இப்பொழுது டார்ச்சை எடுத்துக்கொண்டார். கெவினுடைய இமைகளை திறந்து வெளிச்சத்தை உள்ளே பாய்ச்சினார். கண்ணின் பாப்பாவில் ஏதாவது அசைவு தெரிகிறதா என்று பார்த்தார். முதலில் எந்த அசைவும் தெரியவில்லை. மிகவும் நுணுக்கமாக கவனித்த பொழுது அசைவு தெரிந்தது. சிரஞ்ச் போன்ற அமைப்பை எடுத்து கவினுடைய கைகளில் செருகினார். எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி. இந்த ஐவிய மாட்டணும். இன்டர்வனஸை கையில் வைத்தபடியே கேட்டார். பன்ஷி ஓடி போனான். திரும்பி அவன் வரும்பொழுது சட்டை மாட்டும் ஹேங்கரை எடுத்து வந்தான். அது ஐவி மாட்டுவதற்கு மிகவும் தோதாக இருந்தது. மாட்டிவிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்தார் மருத்துவர். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு.
சட்டை மற்றும் ஹேங்கரை பார்த்து சொன்னார். இன்ட்ரவெனஸிலிருந்து சரியாக மருந்து இறங்கவில்லை என்பது தெரிந்தது. கெவின் கையில் மாட்டியிருந்த சிரஞ்சை உருகினார். திரும்பவும் அவனுடைய கரத்தை சரியாக தட்டி பெரிபரல் வெயின் எனும் நரம்பை தேர்ந்தெடுத்து 2வது முறையாக குத்தினார். ஐவியில் மருந்து வெளியேறும் அளவை அதிகரித்தார். அதனுடன் சேர்த்தி பாலித்தீன் கவரில் இருந்த சில மருந்துகளை எடுத்து குணால் கையில் கொடுத்தார். இந்த ஐவி பாட்டில பாருங்க, இதுல இருக்கிற லிக்விட் ஃபுல்லா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் கெவினோட பாடியில் இருக்கிற நீடில பொறுமையா உருகிருங்க. அதுக்கு மேல பழைய பிளாஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு புது பிளாஸ்டரை ஒட்டிருங்க. ஓகே டாக்டர். ஊசி சொருகப்பட்ட இடத்தில் பிளாஸ்டரை போட்டு ஒட்டினார். மருத்துவரும் பன்ஷியும் வெளியே வந்தார்கள். குணால் உள்ளேயே இருந்து கொண்டான். மருந்து தீர்ந்ததும் ஊசியை உருகலாம் என்று காத்திருக்க தொடங்கினான். ஆயுஷ்மான் எழுந்து வந்து மருத்துவருடைய கரத்தை பிடித்து கொண்டார். கெவினோட உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்லையே, அவன் பொழைச்சிருவான்ல. ஆயுஷ்மானுடைய கண்களில் நம்பிக்கை ஏராளமாக தெரிந்தது. மருத்துவர் மெதுவாக ஆயுஷ்மானுடைய கரத்திலிருந்து தன்னுடைய கரத்தை உருகி கொண்டார். கண்டிப்பா அவன் பொழைச்சுக்குவான், ரொம்ப சின்ன வயசு தானே. அவனோட பாடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓபியாய்டு ஓவர்டோஸை ரிவர்ஸ் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் கண்ணு முழிச்சுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பா உயிர் பழைச்சிருவான். அவன் உயிர் பிழைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவனை பத்திரமா பாத்துக்கங்க. திடீர்னு ஏதாவது பிளக்சுவேஷன் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். கொஞ்சம் மெடிசன்ஸும் கொடுத்துருக்கேன். அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. மற்ற 2 பேத்துக்கிட்டையுமே அதையவே சொல்லுங்க. இதெல்லாம் இந்த வயசுல தேவையில்லாத வேலை. ஏதோ ட்ரிங்க் பண்றாங்களா, அதே பாவமான விஷயம். உடல் நலத்துக்கு தீங்குதான். ஆனா இதுல உடனடியே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிங்கிங்ல கொஞ்சம் கொஞ்சமா செத்து போவாங்க. நீங்களே ட்ரிங்கர்ஸ் தானே. இத்தனை வருஷமா குடிச்சு ஒன்னும் ஆகலேன்னு என்னை பார்த்து கேட்கறது புரியுது. ஆனா நீங்க குடிக்கிறதுனால உங்க உடம்புல கண்டிப்பா ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ. ஆயுஷ்மான் நன்றியுடன் கையை பற்றி குலுக்கினார். ரொம்ப தேங்க்ஸ், வாய் விட்டே சொன்னார். என்ன இப்போ யார் கொண்டு போய் விடுறா? நீங்களே வரீங்களா? இல்லடா, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். ஏண்டா உங்களால எல்லாம் சும்மாவே இருக்க முடியாதா? என்னமோ பண்ணுங்க. பன்ஷி, டாக்டர் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துரு. நானா என்பதை போல பார்த்தான் அவன். வேகமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடணும். வேணா, பன்ஷி எதுக்கு போகணும்? குணால போயிட்டு வர சொல்றேன். ரஜத் இடைமறித்து பேசினார். அதெல்லாம் வேண்டாம், இவனே போகட்டும். பன்ஷி தான் இந்த தடவை போகணும். அவர் குரலில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. குணால் ஏற்கனவே சென்று வந்ததால் இந்த முறை பன்ஷி போகட்டும் என்று முடிவெடுத்தார் ஆயுஷ்மான். குணால் முதலில் சென்றதுக்கு ஈடாக சமப்படுத்தும் விதமாக இந்த செயல் இருக்கட்டும் என்று அவர் நினைத்தார். பன்ஷியும் இந்த முறை சண்டை போடாமல் தன்னுடைய அப்பாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான். மருத்துவர் விடைபெற்று கொண்டு வெளியேறினார். டாக்டர் வெளியேறியதும் இப்பதான் எல்லாமே ஒரு கிளியரான வியூக்கு வருது என்று சொன்னார் ரஜத். கெவின் உயிர் பழைச்சான்னா போதும், மற்ற விஷயங்களை நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னால எந்திரிக்க முடியுமா? ஏண்டா, என்னாச்சு? ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, டயர்டா இருக்கு, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, தாகமா இருக்குடா. இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாடா. சமையலறையை நோக்கி ஓடினார் பன்ஷி. மருத்துவர் மற்றும் பன்ஷி சென்று கொண்டிருந்த கார் பாதி வழியை எட்டி இருந்தது. உங்க அப்பா இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை? அதுவா டாக்டர், நான் போய் ட்ரக் வாங்க போனேன்னா அந்த நேரம் பார்த்து அங்க போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். அதான் தப்பிச்சு வந்துட்டு இல்ல, இதுல என்ன பிரச்சனை? நான் போலீஸை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்துட்டேன். போலீஸ் உன்னை பார்த்தாங்களா? நல்லாவே பார்த்தாங்க. இந்த போதை மருந்தெல்லாம் உன்னையவே உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். தம்பி, இனிமேல் வாழ்நாள்ல ட்ரக்ஸை தொடாத, நல்ல வாழ்க்கையா வாழு. ஓகே டாக்டர். சரியாக பன்ஷி அப்படி சொல்லி முடித்திருந்த நேரத்தில் கார் எதன் மீதோ மோதி அப்படியே நின்றது. பன்ஷி ஸ்டேரிங்கில் மோதினான். டாக்டர் டேஷ்போர்டில் முட்டினார். டாக்டர் முதலில் நிமிர்ந்தார். அடுத்ததாக பன்ஷி லேசாக கஷ்டப்பட்டு நிமிர்ந்தான். காரின் முன்கண்ணாடி உடைந்தது. சரக்கென்று ஒரு பெரிய இரும்பு கம்பி பன்ஷியுடைய தோள்களில் கூர்மையாக இறங்கியது. ரத்தம் பீரிட்டது. இதற்கு காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது பன்ஷியுடைய தோளில் செருகப்பட்ட இரும்பு ராடை பிடித்தபடியே ஒருவன் காரின் போனட்டில் நின்று கொண்டிருந்தான். அந்த இரும்பு கம்பியை முன்னும் பின்னும் அசைத்தான். ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது. மருத்துவர் இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்து பயந்துவிட்டு கார் கதவை திறந்தார். எகிரி குதித்து தன்னுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினார். அவரையும் சில பேர் துரத்தினார்கள். வெகு வேகமாக மருத்துவர் ஓடிய பொழுது துரத்தி வந்த காலடியின் ஓசைகள் அப்படியே நின்றது. இதுதான் சமயம் என்று அவர் தப்பித்து விட்டார். காரின் போனட்டில் நின்று கொண்டிருந்தவன் செருகப்பட்ட இரும்பு கம்பியை திரும்பவும் முருகினான். ரத்தம் வந்த இடத்தில் கையை வைத்துக் கொண்டான் பன்ஷி. வலியால் கத்தினான். அதை பற்றி தாக்கியவன் கவலைப்படவில்லை. ஆக்ரோஷத்துடன் பன்ஷியை பார்த்து கொண்டிருந்தான். பன்ஷியால் அசையக்கூட முடியவில்லை. கார்ல இருந்த இன்னொருத்தவன் தப்பிச்சு போயிட்டான். அவனை விடுங்கடா, மெயினான ஆடை சிக்கிருச்சு. பேசியபடியே போனட்டில் இருந்து எகிரி தரையில் குதித்தான். காருடைய கதவை திறந்தான். பன்ஷியை இழுத்து வெளியே போட்டான். பன்ஷி கால்களை தரையில் உதைத்தான். எழ முயற்சித்தான்.
அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்தான். ரத்தம் வந்து கொண்டிருந்த பன்ஷியுடைய தோளில் எட்டி உதைத்தான் எதிரில் இருந்தவன். இவன் தரையில் விழுந்தான். இரும்பு ராடு இந்த முறை வயிற்றில் செருகப்பட்டது. பன்ஷியால் பேசக்கூட முடியவில்லை. வலி 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 மட்டுமே அவனை சூழ்ந்திருந்தது. தன்னை இடைவிடாமல் தாக்கி கொண்டிருப்பவனுடைய முகத்தை பார்த்தான். கருணையே இல்லாத ஆக்ரோஷம் அவன் முகத்தில் தென்பட்டது. பன்ஷி பேச முயற்சித்தான். ஆனால் இதழ்களை கூட பிரிக்க முடியவில்லை. தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் வயிற்று பகுதியில் கூர்மையான இரும்பு கம்பியை செருகுவதும் எடுப்பதுமாயிருந்தான் எதிரில் இருந்தவன். என்னை விட்டுவிடுங்கள் என்பதைப் போல கையை உயர்த்தினான் பன்ஷி. அப்பொழுது சரியாக ஆழமாக அவனுடைய வயிற்றில் கம்பி செருகப்பட்டது. ஆவென்ற அலறல். அதன் பின்பு பன்ஷி இறந்து போனான். இறப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு தன்னை கொல்ல வந்தது யார் என்று அடையாளம் கண்டு கொண்டிருந்தான் பன்ஷி. 1 மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் ஜோஸ் அந்த ஸ்பாட்டிற்கு வந்திருந்தார். கோரமாக இறந்து கிடப்பவனுடைய முகத்தை பார்த்தார். பார்த்ததும் அது பன்ஷி தான் என்று புரிந்து போனது. சார், இவன் பன்ஷி. நாம ட்ரக் பஸ்டுக்காக போகும்போது தெரியும் என்பதைப் போல கையை உயர்த்தினார். கான்ஸ்டபிள் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டார். சரி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணுங்க. யார் இந்த இடத்துக்கு வராம பாத்துக்கோங்க. கூட்டத்துல யாராவது சந்தேகப்படும்படியா இருந்தா நிறுத்தி வைங்க. சூழ்ந்திருந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதே பெரிய வேலையாக இருந்தது. ஜோஸ் திரும்பவும் சைபர் செல்லுக்கு தொலைபேசியில் அழைத்தார். என்ன, நான் கொடுத்த போன் நம்பர் எங்க இருக்குன்னு லொக்கேட் பண்ணீங்களா இல்லையா? கராரான குரலில் கேட்டார். சார், மொபைலை இப்ப செக் பண்ணி பாருங்க. லொகேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆயுஷ்மானுக்கு தொலைபேசியில் அழைத்தார். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. கான்ஸ்டபிளை அழைத்தார் இன்ஸ்பெக்டர். நான் உங்களோட மொபைலுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப இறந்து போனான்ல பன்ஷி, அவனுடைய அப்பா அங்கதான் இருக்கணும். அங்க என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. சார், அவரை பார்த்த விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. கான்ஸ்டபிள் தனியாக வேறொரு இருசக்கர வாகனத்தில் வந்திருந்தார். அதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது கிளம்பினார். கான்ஸ்டபிள் மிகவும் வயதானவர். எந்த இடம் என்று பார்த்து கொண்டு நேரடியாக வண்டியை ஓட்டத் தொடங்கினார். கைபேசியை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டுவதெல்லாம் அவருக்கு பழக்கமே கிடையாது. இடங்களை நன்றாக மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அங்கே எப்படி போக வேண்டும் என்றும் தெரிந்து வைத்திருந்தார். வேகமாக இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்திற்கு சென்றடைந்தார். அங்கே பெரியதாய் ஒரே ஒரு வீடு இருந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினார். இரவு நேரத்திலும் விளக்குகள் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்தார். ஆனால் அவசரப்படவில்லை. மிகவும் கவனமாக நடந்து வீட்டினுள் நுழைந்தார். ஆயுஷ்மான் மயங்கி விழுந்து சோபாவில் சரிந்து கிடந்தார். அவர்தான் ஆயுஷ்மான் என்று கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனிதர் மயங்கி கிடக்கிறார் என்பது மட்டும் புரிந்தது. சார், இங்க ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு. ஆள் ரொம்பவுமே ஏஜடா இருக்காரு. என்ன சார் பண்ணட்டும்? இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் ஜோஸிடம் பேசிய பொழுது வருகிறேன் என்று சொன்னார். இன்ஸ்பெக்டர் ஜோஸ் அந்த வீட்டிற்கு வந்ததும் ஆயுஷ்மானுடைய கைபேசிக்கு அழைத்தார். மயங்கி கிடந்த மனிதனுடைய பாக்கெட்டில் இருந்த கைபேசி அழைப்பொலியை வெளியிட்டது. இவர்தான் ஆயுஷ்மான், இறந்து போன பன்ஷி இருக்கான்ல, அவனோட அப்பா. ஏன் சார் மயங்கி கிடக்கிறாரு? இரு, செக் பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ்மானுடைய எமைகளை திறந்து கண்களை பார்த்தார். இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஆம்புலன்ஸை வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அந்த மொத்த வீடையும் சோதனையிட்டார். கெவினுடைய அறைக்கு வந்தார். அங்கே அவன் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நிலையில் படுத்து கிடந்தான். இன்ஸ்பெக்டர் ஐவியை பார்த்தார். அறையை விட்டு வெளியே வந்தார். உள்ளேயும் ஒருத்த மயங்கி கிடக்கிறான். இன்னொரு வண்டி வர சொல்லுங்க. இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆயுஷ்மான் முதலில் கண்களை திறந்தபோது பயந்து போனார். பயப்படாதீங்க, என்ன நடந்ததோ அப்படியே சொல்லுங்க. மெதுவாக என்னென்ன நடந்தது என்று பொறுமையாக சொன்னார். ரஜத் அப்புறம் குணால் எங்க? அவங்கள நான் பார்க்கணுமே. நீங்க ஏன் மயங்கி விழுந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார், ரொம்ப அசதியா இருந்தது, அதான் அப்படியே சோபால படுத்துட்டேன். அதெல்லாம் இல்ல, உங்களோட உடம்புல ட்ரக் இருந்தது. ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. மேஜை மீது இருந்த ரிப்போர்ட்டை எடுத்து காண்பித்தார். ட்ரக்கா? நானா? இல்ல சார், என்னோட யோசனைப்படி இதுதான் நடந்திருக்கணும். ரஜத் அப்புறம் குணால் 2 பேரும் உங்களை ட்ரக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போதை மருந்த கலக்கி கொடுத்துட்டாங்களா சார்? ஆமா சார், அவங்கள புடிங்க சார். அவங்களோட பையனும் தான் இதுல இருந்தான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப வரைக்கும் அவங்க எந்த கிரைமும் பண்ணதா தெரியல. உங்க வீட்டுல உங்களுக்கு ட்ரக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தப்பிச்சு போயிருக்காங்க. அதை தவிர அவங்க வேற எந்த தப்பும் பண்ணதா தெரியல. ஆனா அவங்கள நாங்க கண்டுபிடிப்போம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த பொறுமையா கேளுங்க, பதறாதீங்க. உங்க வீட்டுல இருந்து காரை எடுத்துக்கிட்டு பன்ஷி கிளம்பி போகும்போது அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஆயுஷ்மான் வெடித்து அழுதார். யார் சார் அதை பண்ணா? கேஸ் இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரையில சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆயுஷ்மானுடன் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ரஜத்தும் குணாலும் ரயிலை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ரயில் வந்ததும் ஏறினார்கள். தங்களுக்கென்று ஏற்கனவே தனியான ஏசி கம்பார்ட்மெண்ட்டை புக் செய்திருந்தார்கள். குணால் மிகவும் பயந்து போயிருக்கிறான் என்பதை ரஜத் புரிந்து கொண்டார். உள்ளே வந்து கதவை அடைத்ததும் அவன் பேசலானான். அப்பா, பன்ஷி நாம கொலை பண்ணது சரியா? இத்தனை வருஷமா உங்களுக்கும் ஆயுஷ்மான் அங்கிளுக்கும் டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததே,
அதை கூட நீங்க உடைச்சிட்டீங்க. எதுக்காகப்பா இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு என்னமோ நீங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. நீங்க ரொம்ப பண்ணிட்டீங்க. இந்த அளவுக்கு ஹார்ஷா பண்ணிருக்க கூடாது. எதுக்காக இவ்வளவு பழி உணர்வு? எதுக்காக நீங்க ஆயுஷ்மான பழி வாங்குனீங்க? குணால் பேசிய அனைத்தையும் ரஜத் பொறுமையாக கேட்டு முடித்தார். நம்மள ஒருத்தன் அடிக்கணும்னு மனசுக்குள்ள திட்டம் போடுறான்னா திட்டம் போட்டு முடியறதுக்குள்ளேயே அவனை அடிச்சிடணும். நம்மளோட இடத்துக்கே வந்து நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறவன கருணையே இல்லாம கொலை பண்ணிடணும். என்னோட கேரக்டரை பத்தி உனக்கு சரியா தெரியாதல்ல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். எல்லாம் சரியாதாண்டா போய்கிட்டு இருந்தது. ஆயுஷ்மான் கத்துன வரைக்கும் உன்னோட மகனை போக சொல்லு. எதுக்காக என்னோட மகனை போக சொல்றேன்னு கேட்டான்ல, அப்பதான் எல்லாமே மாறுச்சு. அவன் என்ன சொன்னான்னு நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட மகனும் தானே சேர்ந்து பண்ணா. எதுக்காக என்னோட மகன் போகணும்னு கேட்டான். நான் பொதுப்படையா போங்கன்னு தான் சொன்னேன். பன்ஷிய போக சொல்லல. என்னை பத்தி உனக்கு எப்படி சரியா தெரியலையோ அதே மாதிரி ஆயுஷ்மான பத்தியும் தெரியல. நீ தப்பே பண்ணலைனாலும் நீ தான் எல்லா குற்றமும் பண்ணேன்னு சொல்லி அவன் இந்த கேஸ்க்குள்ள உன்னை உள்ள இழுத்து விட்டுருவான். வேணா நீ அவங்க கூட சேர்ந்து ட்ரக் அடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக நீ தான் கெவினை ஓவர் ட்ரக் பண்ணேன்னு அர்த்தம் கிடையாது. பன்ஷி போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கும் நீ காரணம் கிடையாது. பன்ஷி தான் போலீஸை அடிச்சு போட்டு வந்துட்டான். அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இப்ப நான் சொல்றது இம்பார்ட்டன்டான விஷயம். நாம பன்ஷியை கொல்லல. பன்ஷியும் கெவினும் ட்ரக் எடுத்துக்கிட்ட போட்டோவை நான் சாதாரணமா ஃபார்வேர்டு பண்ணி விட்டேன். நான் இன்னொரு போட்டோவையும் ஃபார்வேர்டு பண்ணேன். கெவின் அன்கான்சியஸா பெட்ல படுத்திருக்கிறது தான் அந்த 2வது போட்டோ. இந்த 2 போட்டோவையும் யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணன்னு தானே கேட்கற? கெவினோட அண்ணனுக்கு. போலீஸால ட்ரேஸ் பண்ணவே முடியாத ஒரு மொபைல்ல இருந்து அனுப்பியிருக்கேன். போலீஸ் ஒரு வேலை ட்ரேஸ் பண்ணாலும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் டெட் எண்ட்ல தான் போய் முடியும். நான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஆயுஷ்மான் எப்ப ரொம்ப ஓவரா கத்துனானோ அப்பவே கெவினோட அண்ணனை இதுக்குள்ள இழுத்து விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் ஒரு பயங்கரமான ரவுடி. நான் இந்த போட்டோவை அவனுக்கு சென்ட் பண்றது மூலமா அவன் பன்ஷி கிட்டையும் அவனோட அப்பா கிட்டையும் நியாயம் கேட்பான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் ஆயுஷ்மானுக்கு ட்ரக்கை கொடுத்து மயங்க வச்சுட்டு அங்கிருந்து நாம தப்பிச்சு வந்தோம். அவன் எந்திரிக்கும் போது சரியா போலீஸ் கிட்டையோ கெவினோட அண்ணனான ரவுடி கிட்ட மாட்டிக்குவான். இதுதான் என்னோட பிளானு. ஆனா கெவினோட அண்ணன் பன்ஷிய போட்டு தள்ளிட்டான். இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. அந்த ரவுடி பைய போட்டோவை பார்த்த உடனே கெவின் செத்து போயிட்டதான் நினைச்சிருக்கணும். அதனாலதான் பன்ஷிய போட்டு தள்ளுற முடிவுக்கே அவன் வந்திருக்கணும். நடுங்காத குரலில் ரஜத் பயம் இல்லாமல் பேசி முடித்தார். அப்பாவுடைய செயல்களை கேட்டு குணாலை பயந்து போனான். அடுத்த நாள் காலை கெவின் கண் திறந்தான். அவன் முன்பு இப்பொழுது 3 விஷயங்கள் இருந்தது. முதலாவது விஷயம், போதை மருந்தால் ஏற்பட இருந்த இறப்பிலிருந்து அவன் தப்பித்து விட்டான். 2வது விஷயம், தன்னுடைய ரவுடி அண்ணன் நெருங்கிய நண்பனான பன்ஷியை கொன்று விட்டான். கெவின் இறந்து விட்டான் என்று நம்பியதால் அவன் கொலை செய்திருந்தான் என்பது கெவினுக்கு சொல்லப்பட்டது. 3வது முக்கியமான விஷயம், இனி அவனுடைய வாழ்நாளில் போதையை தொடமாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும்.